அன்பான கிரைஸ்ட் காலின் டிவி மூலமாக நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தெய்வாதி தேவனுக்கும் அருமையான தெய்வதாசனுக்கும் தானியேல் ஐயாவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், என்னுடைய பெயர் குருசாமி, என்னுடைய தகப்பனார் பெயர் சுந்தரம், என்னுடைய தாயார் பெயர் சுப்பம்மாள். என்னுடைய கூட பிறந்த மொத்தம் 5 நபர்கள். முதலாவது என்னுடைய மூத்த சகோதரன் பேர் பேச்சுமுத்து, 2வது சகோதரன் பேர் பெருமாள், 3வதாக நான் பிறந்தேன், என்னுடைய பெயர் குருசாமி. 2வதாக எனக்கு அடுத்ததாக என்னுடைய தங்கை பட்டம்மாள் என்று சொல்லி என்னுடைய தங்கை எனக்கு அடுத்தது 4வது நபராகவும், அடுத்த தங்கச்சி 5வது நபராகவும், அவங்க பேர் சுப்புலட்சுமி. இப்படியாக பாருங்கள், நாங்கள் அந்த சோலைக்குடியிருப்பு என்னும் பகுதியிலே நாங்கள் வாழ்ந்தோம். அங்கே தான் நாங்கள் பாருங்கள் சின்ன வயசுலே நாங்கள் ஆரம்ப கல்வியை அங்கே தான் நாங்கள் படித்தோம். பிரியமானவர்களே, என்னுடைய தகப்பனாரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் ஒரு நல்ல கவர்மெண்டில் கடைநிலை ஊழியராக ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா நல்ல சுபாவத்தை சேர்ந்தவர். அவர் பூசாரியாக 40 வருஷம் இருந்தாலும் குடும்ப நல்ல ஒரு தலைவனாக எல்லா ஜனங்களிடம் அன்பாக பழகக்கூடியவர். என்னுடைய தகப்பனார் பூசாரியாக இருந்தாலும் யார்கிட்டையும் அந்தளவுக்கு கோவப்பட மாட்டாங்க, அசந்து பாருங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. ஒரு நல்ல தங்கமான ஒரு மனிதர். என்னுடைய தாயை பற்றி சொல்ல போனோன்னா, என்னுடைய தாயும் அதே மாதிரி தான். சாமியாடினோன்னா மற்றவங்கள்ட்டலாம் சண்டை போட மாட்டாங்க. எங்களெல்லாம் நல்ல முறையிலே அவர்கள் வளர்த்தார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை அவங்க அந்தளவுக்கு வளர்க்கலட்டால் நாங்கள் இந்தளவுக்கு வர முடியாது என்று சொல்லி தான் சொல்ல வேண்டும். அவங்க ரொம்ப கஷ்டத்தின் நிலைமையில், ரொம்ப வேதனையின் நிலைமை தான் எங்களை வளர்த்தாங்க. எங்களுக்கு சொந்த ஊரில் வீடுகள் எங்களுக்கு கிடையாது, வீடுகள் எங்களுக்கு இல்லை. அதனால் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க அங்கே தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த முக்கியமான அந்த சபையார் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் 2 தென்னிந்திய திருச்சபைகள் உண்டு. அதில் ஒரு திருச்சபை ஜெபஞானபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த சபை மக்கள் எங்களுக்கு பாருங்கள் வீடுகளை கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு வீடு இல்லை, அநேக வீடுகளை ஒரு 2-3 வீடுகளில் கொடுத்து, ஒரு வீட்டில் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து அவங்க எங்களை ஆதரித்தார்கள். பிரியமானவர்கள், நாங்கள் பூசாரிகள் தான். எங்கள் தகப்பனார் ஒரு பூசாரி தான். என்னுடைய தாயார் சாமியாடப்பட்டவங்க தான். அவங்க பாருங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எங்கள் மேலே நேசத்தையும் பாசத்தையும் அவங்க காட்டினாங்க. அதனால தான் நாங்கள் அந்த ஊரிலே அந்த ஜெபஞானபுரம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாங்கள் பாருங்கள் அன்பாக அங்கே வாழ்ந்தோம், அன்பாக இருந்தோம். சின்ன வயசுலே நான் பாருங்கள் தென்னிந்திய திருச்சபைகளுக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். எனக்கு இயேசு தெரியாது என்று சொல்ல முடியாது. இயேசு கடவுள், இயேசுவும் எங்கள் தெய்வத்தை போல அவர் ஒரு தெய்வம், அப்படி தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். எங்கள் தெய்வம் இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய தெய்வம், அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா எங்களுடைய தெய்வங்கள் அருவாலை வச்சுருப்பாங்க, நிறைய காரியங்களை வச்சுருப்பாங்க. அதனால் ஏசப்பாவில் அவரால் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். எங்களுடைய தெய்வம் அப்படி அல்ல, அவர் அருவாலோடு வீச்சருவாலோடு இருக்கிறார். அதனால் இயேசுவை காட்டிலும் எங்களுடைய தெய்வம் பெரியவர். இதுதான் என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. பாருங்கள், எங்களுடைய தகப்பனார் பூசாரியாக இருந்ததுனால கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர்கள் பூசை வைத்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் அவங்க அதிகாலை வெள்ளிக்கிழமை பூசை வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு சிவன் கோயில் உங்களுக்கு ஊருக்கு வெளியே இருக்கும். சில அம்மன் கோயிலெலாம் ஊருக்கு உள்ளே இருக்கும், சில கோயிலெலாம் ஊருக்கு வெளியே இருக்கும். கருப்பசாமி, சொடலை இப்படி சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள்லாம் ஊருக்கு வெளியே இருக்கும். காவல் தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படியாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் நாங்கள் சின்ன வயசுலேயே ஒரு வாலிப வயசுலே பூசாரியாராக இருந்தார். அங்கே பாருங்கள், அங்கே வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 3 மணிக்கு போவார். 3 மணிலேருந்து 6 மணி வரை அந்த கோயிலை சுற்றி பெருக்குவார். கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் அந்த கோயில் ஒரு பெரிய கோயில், 21 கூடங்கள் சேர்ந்தது. அது கிட்டத்தட்ட பாருங்கள் அந்த 3 மணி நேரம் அதை பெருக்குவார். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களிலிருந்து ஒரு 3ஆம் கிளாஸாக இருக்கும், இல்லை 4வது நான் படித்து கொண்டு இருப்பேன். என்னுடைய தகப்பனாருக்கு உதவியாக நான் செல்லுவேன். என்னுடைய தகப்பனாருக்கு பூசைகளை வைக்க தெரியும். காரணம், அவர் பாருங்கள் சிலைகளை கழுவி விடுவார், அந்த கோயில்களை சுற்றி பெருக்கி விடுவார். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட 40 வருஷம். நானும் பாருங்கள் சின்ன வயசுலேருந்து அவருக்கு உதவியாக அந்த சிலைகளை கழுவ வேண்டும் என்பதற்காக பாருங்கள் இதுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து சென்று, அது கிட்டத்தட்ட அந்த மணல் பார்த்திங்கன்னா கரண்ட் அளவுக்கு செல்லும், நடந்து செல்லணும். 1/2 கிலோமீட்டர் நடந்து சென்று அங்கேருந்து தண்ணிகளை எடுத்துக்கொண்டு இங்கே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 20 கூட நாங்கள் எடுத்து அந்த சுவாமிகளை பீடங்களை நாங்கள் கழுவோம். இதுதான் எங்களுடைய தகப்பனாருடைய வேலையாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே
பாருங்கள் நாங்கள் ஒரு பக்தி வைராக்கியமாக வளர்க்கப்பட்டோம். ஏன்னா என்னுடைய தகப்பன் சாமி விஷயத்தில் அவர் ரொம்ப சின்சியராக இருப்பார். சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவாங்க. பாருங்கள், சென்னையில் நான் எங்கேயுமே அப்படிப்பட்ட சூரிய நமஸ்காரத்தை நான் பார்த்ததில்லை. கிராமப்புறங்களில் இன்றைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுகிற ஒரு சில பாருங்கள் குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதிகாலையில் பாருங்கள் 6-6:30 எந்திப்பாங்க. அந்த சூரியன் உதித்த உடனே அந்த சூரியனை நோக்கி கிட்டத்தட்ட என்னுடைய தகப்பனார் ஒரு அரை மணி நேரம் அந்த சூரியனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருப்பார். பாருங்கள், சில விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். என் நிலைமையை மாற்று, என் சூழ்நிலையை மாற்று, என் கஷ்டத்தை மாற்று, என் பிள்ளைகளை நீ நன்றாக வை என்று சொல்லி அவர் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குடும்ப தலைவனாக என்னுடைய தகப்பனார் காணப்பட்டார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இப்படியாக நாங்கள் வளர்க்கப்பட்டோம். என்னுடைய சின்ன வயசிலிருந்தே அங்குள்ள தென்னிந்திய திருச்சபைகளுக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். இயேசுவை தெரியாது என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வி எங்கள் ஊரில் எங்களுடைய சோலை குடியிருப்பிலே கிட்டத்தட்ட 1ஆம் கிளாஸ்லேருந்து 5வது வகுப்பு வரையும் அங்கே இருக்குது. என்னுடைய பிரைமரி பாருங்கள், இந்த பள்ளி பருவத்தை அங்கே தான் நான் முடித்தேன். பிரியமானவர்களே, அப்படியாக நான் முடித்து பாருங்கள் 6th-லிருந்து 12th வரையும் அருகே உள்ள மெஞ்ஞானபுரத்தில் உள்ள அம்புரோஸ் மேல்நிலை பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த உயர்நிலை பள்ளியில் என்னுடைய பாருங்கள் 6th-லிருந்து 12th வரையும் நான் அங்கே படித்தேன். பிரியமானவர்களே, அங்கே பாருங்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தின் நிலைமையில் இருந்ததுனால, விளிம்பின் கடைக்கோடியின் நிலைமையில் இருந்ததுனால பாருங்கள் நாங்கள் ஒரு சில அந்த தென்னிந்திய திருச்சபையினருடைய அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக அங்கே பாருங்கள் ஒரு சில எங்களுடைய அப்பாவுக்கு தெரிஞ்ச வேண்டியவங்க, அந்த ஊருக்காரங்க, அந்த தென்னிந்திய திருச்சியை சேர்ந்த ஜெபஞானபுரத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்கள், பெரியவங்க இன்றைக்கி யாரும் உயிரோடு இல்லை. என்னுடைய தகப்பனார் தாய் யாரும் உயிரோடு இல்லை. அவங்க பாருங்கள் ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்தாங்க, நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். குறிப்பாக என்னுடைய தாயார் சத்துணவில் ஆயாவாக இருந்தாங்க. அவங்க கூட இன்னொரு பாருங்கள் ஒரு சகோதரி வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்களும் 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க பேர் பாக்கியமணி. அவங்களும் பாருங்கள், உன்னுடைய பிள்ளைகளை நீ நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி அவங்க என்னுடைய தாயாருக்கு சொல்லுவாங்க. இதன் மூலமாக ஊரார் எல்லாரும் சேர்ந்து பாருங்கள், வேறு என்ன, எங்களுடைய அப்பா என்னுடைய 2 சகோதரனை படிக்க வைத்தார். 2 பேரும் பாருங்கள் யாருமே படிக்கலை. 3வது இவனை இந்த பிள்ளையாவது, இந்த ஆண் பிள்ளையாவது எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று என்னுடைய அம்மாவுடைய ஆசை. இதை பாருங்க, அவங்க நண்பர்கிட்ட அந்த பாக்கியமணி என்று சொல்லக்கூடிய அந்த அக்காட்ட சொல்லும்போது இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து பேசி பாருங்கள், அவங்க தான் ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்து எங்கே கொடுத்து சேர்த்தாங்கன்னா பாருங்கள், அம்புரோஸ் மேல்நிலை பள்ளியில் ஹைடைச் ஹோம் என்று சொல்லி இன்றைக்கி அந்த ஹோம் இருக்குது, ஃப்ரீ ஹோம். அதாவது ஜெர்மனியிலேருந்து அன்றைக்கி அது உதவி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த ஹோமில் பாருங்கள் ரெக்கமெண்ட் மூலமாக அங்கே தான் நான் ஜாயின் பண்ணேன். பிரியமானவர்களே, இயேசுவையும் நான் அங்கே அறிந்து கொண்டேன். அநேக கீர்த்தனை பாடல்களை நான் தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, அங்கே இருந்து பாருங்கள் அந்த ஹோம்லேருந்து எங்களுக்கு மெஞ்ஞானபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜான் தாமஸ் அருமையான ஐயர்வாளுடைய அந்த ஆலயத்தில் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்களை கூட்டிக் கொண்டு செல்வாங்க. கிட்டத்தட்ட 6th-லிருந்து 12th வரையும் பாருங்க சபை கூடுதலுக்கு ஒழுங்காக சென்று கொண்டிருந்தேன். சத்தியங்களை கேட்டேன். ஆனாலும் அது சின்ன வயசாக இருப்பதினால எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் எனக்குள்ளே இல்லை. பிரியமானவர்களே, என்னுடைய கேள்விகள், என்னுடைய கொஸ்டின்கள் எல்லாம் என்னுடைய சாமி பெரிய சாமி, இதுதான் எனக்கு பாருங்க இருந்த அந்த மனநிலை. பிரியமானவர்களே, தெய்வம் பாருங்க, இயேசு எல்லா தெய்வத்தை போல ஒரு தெய்வம், இப்படி தான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன். இப்படியாக நான் பாருங்கள் அந்த 6th-லிருந்து 12th வரையும் அந்த அம்புரோஸ் மேல்நிலை பள்ளியிலே படித்து முடித்து என்னுடைய பாருங்கள் கல்லூரி பருவத்தை பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் என்று சொல்லுவாங்க. வள்ளியூர் பக்கத்தில் கள்ளிகுளம் என்று சொல்லுவாங்க. அதில் நாடார் சங்கம் காலேஜ் ஒன்று இருக்குது, TDMNS என்று சொல்லக்கூடிய அந்த நாடார் சங்கம் காலேஜில் பாருங்கள் நான் டிகிரி பிகாம் படித்து கொண்டிருந்தேன். பிரியமா, நான் பள்ளிக்கூடத்திலே படித்த போது வார்டனுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன். வார்டனுக்கெல்லாம் பாருங்கள் நான் கீழ்ப்படுகிறதில்ல. ஹாஸ்டலில் வார்டன் உள்ளே இருந்தான்னா அந்த சன்னல் வழியாக நான் தண்ணி ஊற்றுறது என்னுடைய வேலை. அவரை கொஞ்சம் அப்படி நக்கலும் நையாண்டியும் பண்ணுறது என் வேலை. இப்படியாக நான் செய்து கொண்டிருந்தேன். இப்படியாக சில நேரங்களில் வார்டன் உதவி வார்டன் சொல்லி வருவாங்க. அவங்க சின்ன வயசுக்காரங்க அநேகர் இந்த உதவி வார்டனாக வருவாங்க. அந்த உதவி வார்டனுக்கு நான் மேக்சிமம் கீழ்ப்படுகிறதே இல்லை. கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவனாக நான் காணப்பட்டேன். பிரியமானவர்களே, இப்படி வார்டன் சில நேரங்களில் சொல்லுகிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 5 மணிக்கு ஹாஸ்டல் என்று சொல்லும்போது 5 மணிக்கு நாங்கள் எந்திக்கணும்.
ஆனால் சில நேரங்களில் 5:30 வரையும் நாங்கள் தூங்கி கொண்டு இருப்போம். அவர் பெரம்பெடுத்துட்டு வருவார். அவர் பெரம்பெடுத்துட்டு வர்றது எங்களுக்கு தெரியும். உடனே 5:15 மேலே நாங்கள் என்ன செய்வோம்னா எந்திப்போம் பிரியமான. இதுதான் என்னுடைய பழக்கமாக இருந்தது, இதுதான் என்னுடைய வழக்கமாகவும் இருந்தது. யாருக்கும் கீழ்ப்படுகிறது என்பது என்னுடைய அந்த சரித்திரத்தில் கொஞ்சம் அது கஷ்டமான சூழ்நிலையாகத்தான் இருந்தது. இப்படியாகத்தான் நான் ஹாஸ்டலுடைய வார்டனையாக இருக்கட்டும், இல்லாட்டா சில நேரங்களில் மாணவர்களெல்லாம் நல்லா தான் படிப்பேன் அந்த நேரங்களில் எனக்கு இந்த விளையாட்டு மேலே ஒவ்வொரு ஆசை உண்டு. குறிப்பாக நான் ஒரு கபடி பிளேயர். ஆக்சுவலாக அந்த விளையாட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனாலே சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த கிரவுண்டை சுற்றி ஓடி வரணும். ஒரு 5 கிரவுண்டு 6 கிரவுண்டுன்னு சொல்லி ஓடி வரணும். அநேக எக்ஸசைஸ் அங்கே பண்ணணும் உங்களுக்கு அப்படி நான் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 25-30 பச்சை முட்டைகளை குடிப்பேன் பிரியமானவர்களே. அது யாருக்கும் தெரியாது. அப்படி என்னுடைய உடம்பை நல்ல ஒரு ஸ்டாமினா உள்ளதாக மாற்றணும், உடம்பை நல்லா வைத்துக்கொள்ளணும்னு சொல்லி அப்படியாகத்தான் நான் செயல்பட்டு கொண்டு இருந்தேன். கபடி பிளேயராக ஸ்டேட் அளவில் மாவட்ட அளவில் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். அங்கேயும் முதன்மை இடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய ஸ்கூல் பருவத்தில் நான் ஒரு கபடி பிளேயராக மற்ற மாவட்டங்களுக்கு நான் பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. ஆனால் எங்களுடைய ஹாஸ்டல் பருவத்தில் வார்டனுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன குசும்புன்னு சொல்லுவாங்க. அந்த குசும்பை நான் செய்து கொண்டிருந்தேன். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அதை அப்படி மண்ணள்ளி போடுறது, அவர் யாருன்ட்டு வெளியே வர்றதுக்குள்ளே எங்கேயாவது ஓடி போயிடுவோம். இதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் எங்கள் ஊரை சேர்ந்த ரவிக்குமார் என்று சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் இருப்பார். இது என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் இந்த 11th 12th படிக்கும் முச்சில் நாங்கள் பெரிய பையனாக சூப்பர் சீனியராக மாறிடுறோம். அப்போ இந்த 11th 12th படிக்கும் முச்சில் எங்கள் ஊர் பக்கத்தில் அந்த கிராமங்கள் செம்மறிகுளம், வள்ளிமாபுரம், மற்றபடி சோலைக்குடியிருப்பு, எள்ளுவேலை, இப்படி சுற்றி வட்டத்தில் இந்த கிராமங்களில் சில நல்ல தீபாவளி டைமு அந்த பொங்கல் டைமில் சினிமா படம் அந்த இதில் ஓடுவாங்க, திரையில் அவங்க காட்டுவாங்க. நாங்கள் வார்டனுக்கு தெரியாமல் அந்த அங்கேருந்து வெளியே குதிச்சு, நைட்டு நான் சொல்கிறேன், இரவு நேரங்களில் சொல்கிறேன், அங்கே குதித்து நேர செம்மறிகுளம், சோலைக்குடியிருப்பு, வள்ளிமாபுரம், இப்படி எங்கெங்கெல்லாம் படம் ஓடுதோ அந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா படம் பார்க்க போயிடுவோம். வாத்தியார் நல்லா தூங்கிட்டு இருப்பார். பாய் விரிச்ச மாதிரி இருக்கும். போர்வையும் அதை களைஞ்சி பட்டமாக இருக்கும். ஏதாச்சும் வந்தாச்சும் ஒரு யூரியனுக்கு போயிருக்காங்க போல நினச்சிக்கிடுவாங்கங்கிறதுக்காக இது யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட அது ஒரு சில நாட்களாக நானும் என்னுடைய நண்பர், அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் ரவிக்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரனும் 2 பேரும் தெரியாமல் கோட்டை சுவரை ஏறி குதித்து வார்டனுக்கு தெரியாமல் அநேக நேரங்களில் தவறுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் பிரியமானவர்களே. நானும் இயேசுவை அறியாத காலத்திலே, இயேசுவை ஒருவேளை அவர்தான் தெய்வம் என்று தெரியாத காலத்திலே நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்து கொண்டிருந்தேன் பிரியமானவர்களே. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த சாட்சியை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் அந்த நேரத்தில் அந்த இளமை பருவத்தில் அதெல்லாம் நான் ஒரு பெருமையாக நினைத்தேன். இதெல்லாம் நாங்கள் சொல்லி பெருமைப்படுவோம் பிரியமானவர்களே. இயேசுவை தெரியாத நாட்களில், இயேசுவை அறியாத நாட்களில் அது ஒரு இருளடைந்த வாழ்க்கை. அப்படி தான் அது இருந்தது. அது எனக்கும் தெரியாது. அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக செழிக்கணும், நீங்கள் படித்து உயர்ந்த இடத்துக்கு வரணும், நல்ல மார்க் எடுக்கணும். இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்குள்ள பெற்றோர், ஒரு எங்கள் காலத்தில் உள்ள பெற்றோர்லாம் அந்தளவுக்கு நினைத்தது இல்லை. படித்தா படிக்கட்டும், படிக்கலாட்ட போட்டுன்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்குள்ள பெற்றோர்கள் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ நல்ல முறையில் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் பள்ளி படிக்கும் போதே கஞ்சா அடிக்கிறாங்க, மாணவர்களுக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகிறாங்க, அநேக போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக ஆகுறாங்க. எங்களுக்கு அந்த நேரத்தில் கஞ்சா கிடைக்கலாட்டாலும் அந்த உடன்கட்டைன்னு என்று சொல்லுவாங்க. அந்த அதிலிருந்து வர்ற அந்த புகையை நாங்கள் பிடித்தோம். ஒருவேளை எங்கள் தகப்பனார் பார்த்தா இது சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். உங்கள் தாயும் தகப்பனும் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும்னா, அவங்களை திருப்தி ஆக்கணும்னா உங்களுடைய பள்ளி ஆசிரியருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, உங்கள் வார்டனுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. இதை காட்டிலும் தெய்வாதி தேவனுக்கு, நம்மளை கவனித்து கொண்டிருக்கிற, நம்மளை கண்டு கொண்டிருக்கிற, நம்மளை உருவாக்கின அந்த கடவுளுக்கு, தெய்வத்துக்கு, இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். அவர் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாங்கள் தெரியாமல் அதை செஞ்சோம், ஒருவேளை நீங்கள் அதை தெரிந்து செய்து கொண்டிருந்தீங்கன்னா பிள்ளைகள் அதை மாற்றிக்கிடுங்க. அதுக்காகத்தான் நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன் பிரியமானவர்களே.
பாருங்கள், கடந்த கால வாழ்க்கை ஒரு கசப்பான வாழ்க்கை தான். அது எங்களுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கை கிடையாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, கிருபையின் நிமித்தமாக, இரக்கத்தின் நிமித்தமாக பாருங்கள், எங்களை அப்படியே சில நேரங்கள் அப்படி தட்டி கொடுத்து ஒரு தகப்பன் அன்பாக சொல்வார் பார்த்தீங்களா, அதே போல தான் சில நேரங்கள் வசனங்கள் மூலமாக வேதத்தை படிக்க சொல்லுவாங்க. சங்கீதங்கள்லாம் எங்களுடைய டேவிட்சன் சொல்லி அருமையான வார்டன் ஐயா, அது சங்கீதங்கள்லாம் அருமையாக மனப்பாடம் பண்ண சொல்வார். சங்கீதம் 91 மனப்பாடம் பண்ண சொல்வார், 23 மனப்பாடம் பண்ண சொல்வார். அதெல்லாம் ஒரு சில வார்த்தைகள் எங்களை பாருங்கள் டச் ஆச்சு. அதில் 23ஆம் சங்கீதம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேனுங்கிற வார்த்தை பாருங்கள், அது சில நேரங்களில் இன்னைக்கும் அது என்னோடு அது பேசி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள் பிள்ளைகளே, நான் எதெல்லாம் மேட்டின்மையாக நினைத்தனோ அதெல்லாம் ஒரு கட்டத்தில் கர்த்தர் எனக்கு அசிங்கம் என்று சொல்லி எனக்கு உணர்த்தினார். நீங்களும் அப்படிப்பட்ட பாருங்கள் சூழ்நிலைக்கு போகக்கூடாது, அப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாட்சியை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இப்படியாக என்னுடைய பள்ளி பருவத்தை முடித்து கொண்டு பாருங்கள், டிகிரி படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. யாருமே எங்கள் குடும்பத்தில் யாரும் டிகிரி படிக்கலை. டிகிரி படிக்கணும்னு சொல்லி ஆசை இருந்தது. ஆனால் குடும்ப சூழ்நிலை பாருங்கள் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் மறுபடியுமாக பாருங்கள், அந்த ஸ்தாபனம் ஹைனைச் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோம் எனக்கு மறுபடியும் டிகிரி படிக்கிறதுக்கு அது உதவியாக அவங்க எனக்கு செய்தார்கள். பிரியமானவர்களே, நான் பாருங்கள், இங்கேருந்து நான் படித்தது அம்பரோஸ் மேல்நிலைப் பள்ளி, அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் டிடிஎம்என்எஸ் காலேஜ் என்று சொல்லுவாங்க, கள்ளிக்குளம் என்று சொல்லுவாங்க. இது வள்ளியூர் பக்கத்தில் இருக்குது. அந்த காலேஜில் தான் நான் பாருங்கள் பிகாம் அங்கே ஜாயின் பண்ணேன். பிரியமானவர்களே, இப்போ பிகாம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எந்த உதவியோ எந்த சப்போர்ட்டும் இல்லை. அந்த நிறுவனம் தான் எனக்கு சப்போர்ட் செய்தது. இப்படியாக நான் படித்து கொண்டு இருக்கும்போது, ஃபஸ்ட் இயர் நான் படித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மூத்த சகோதரனுக்கு அவங்களுக்கு பாருங்கள் திருமணத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்க. என்னுடைய மூத்த சகோதரனுக்கு திருமணத்தை பார்க்கும்போது அவருக்கு ஜாதகம் எப்படி இருந்ததுன்னா செவ்வாய் தோஷமாக இருந்தது. அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய சூழ்நிலை என்னன்னா, முதல் தாரம் எங்கள் அண்ணனுக்கும் வர்ற மனைவிக்கு என்னென்னா, அவங்களுக்கு முதல் தாரம் இறந்து போவாங்க. இதுதான் அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய சூழ்நிலை. அது எங்களுடைய மூத்த சகோதரனுக்கு அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுனால என்னுடைய பெற்றோர் அதுக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். அங்கே அந்த தென்பகுதியில் கழிப்பு என்று சொல்லுவாங்க, நம்ம சைடில் பரிகாரம் என்று சொல்லுவாங்க. பரிகாரம் என்று சொல்லும்போது ஒரு மந்திரவாதி வைத்து பாருங்கள் வாழைக்கு தாலி கட்டுவாங்க. வாழைக்கு தாலியை கட்டி இப்படியாக அந்த பரிகாரத்தை, அந்த தோஷத்தை அவரை விட்டு அதை நீக்குவாங்க. இதுதான் அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய ஒரு சூழ்நிலை. அதனுடைய விளைவு என்னென்னா, முதல் தாரம் அவங்களுக்கு நிற்காது. இப்படி தான் என்னுடைய மூத்த சகோதரனுக்கு அநேக திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தது. நான் அப்போது ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, அப்படியாக நான் இருக்கும்போது தான் நாங்கள் பாருங்கள் என்னுடைய சகோதரனுக்காக நாங்கள் இதை செய்தோம். கடைசியில் அது என்னென்னா, எங்களுடைய சொந்த பந்தங்கள் அவங்களும் எங்களுடைய ஒன்றுட்ட தாத்தா அவரும் சாமியாடி தான், இன்னொரு சித்தப்பா அவரும் அவரும் சாமியாடி தான், இப்படி ஒவ்வொருத்தரும் சாமியாடி தான். பிரியமானவர்களே, அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த 92 அந்த காலகட்டம், நான் ஃபஸ்ட் இயர் படிக்க முடியல, 92 காலகட்டம், அதில் அவங்களுடைய பேரை, என்னுடைய ஒன்று விட்ட தாத்தாவுடைய பேரை அவர் என்ன செஞ்சார்னா, தஞ்சாவூரில் தம்பி வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று மஞ்சக்காமலையில் அவர் இறந்து விட்டார். அதே வருஷம் நாங்கள் செய்த அந்த பரிகாரம், அந்த வருஷத்தில் தான் 92 தான் அவரும் இறந்து போகிறார். இதனால் என்ன நடக்குதுன்னா, குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்கிறது. எங்கள் பங்காளிக்குள்ளே எங்களுக்கு தான் செய்வனை வச்சுட்டாங்க என்று சொல்லி அந்த எங்களுடைய ஒன்றுவிட்ட தாத்தா மற்ற எல்லாருமே அதை பேசுகிறாங்க. எங்களுக்கு தான் வச்சுட்டாங்க, அதனால தான் என்னுடைய பேரன் இறந்துட்டான், அதனால தான் என்னுடைய பையன் இறந்துட்டான் என்று சொல்லி எங்கள் சொந்தத்துக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு சைடு நடந்தாலும், மறு வருஷம் 93வது வருஷம் எங்களுடைய கோயில் திருவிழா பாருங்கள், அந்த புரட்டாசி மாதம் நடக்கும். இந்த கோயில் திருவிழா ரொம்ப கிராண்டாக நாங்கள் நடத்துவோம். அது என்ன செய்வோம்னா, சாமியினுடைய முகம், அந்த வெள்ளி முகம், தங்க முகம், தங்க விலைகள், தங்க காப்புகள், இதெல்லாம் தாம்பலத்தில் எடுத்துகிட்டு ஊர்வலமாக நாங்கள் வருவோம். எங்கள் தாத்தா வீட்டில் தான் அதில் எல்லாமே இருக்கும். அதை ஊர்வலமாக ஒரு 60 பேர் 70 பேர் 93ஆம் வருஷம் புரட்டாசி மாதம் அங்கே திருவிழா நடக்கும். ஊர்வலமாக பாருங்கள் அது கொண்டு இருந்தோம். எங்கள் ஊரில் நான் சொன்னது போல் 2 தென்னிந்திய திருச்சபைகள். ஒன்று தெருவிலேருந்து தெருவு பார்த்து அது போயிடும், இன்னொன்று தெருவிலேருந்து ரோட்டை பார்த்து இருக்கோம். நாங்கள் ஊர்வலமாக டேனா வடிவத்தில் அப்படி வரணும். அப்படி அந்த சிலைகளை, அந்த சிலை முகங்களை எடுத்துக்கொண்டு தாம்பலத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு 60 பேர் 70 பேர் அப்படி டேனா வடிவத்தில் வருவோம்.
பாருங்க, ஃபர்ஸ்ட் கோயில்கள் எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அந்த தென்னிந்திய திருச்சபை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இருக்கிற அந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய நேராக வரும்போது மேலதாளங்களை அடிக்கக்கூடாது. இது அந்த ஊருடைய கட்டுப்பாடு. ஒன்று அந்த கோயில் இருக்கிறதுக்கு அந்த சைடு ஒன்று ரைட் ஹேண்ட் சைடு அடித்து முடிச்சிடணும், இல்லட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடித்து முடிச்சிடணும். அது கோயிலுக்கு எதிராக இருக்கிற அந்த இடத்துல வந்து மேலதாளங்களோ மற்ற எந்த இசைக்கருவிகளோ நாங்கள் வாசிக்கக்கூடாது. ஆனால் அந்த 93ஆம் வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல நாங்கள் மேலதாளங்களோடு ஏன்ட்ட ஒரு மிகப்பெரிய ஆடு வெட்டுற அருவா இருந்தது, மிகப்பெரிய பாருங்க, மற்ற எல்லாத்துட்டையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் உண்டு. அப்படியாக இருக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் ஆடி பாடி என்ன செஞ்சோம்னா, அந்த தென்னிந்திய திருச்சபைக்கு நேராக, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நேராக ஒரு வருஷமும் செய்ய மாட்டோம், அந்த வருஷம் அதை நாங்கள் செஞ்சிட்டோம். நடந்தது என்னன்னா பாருங்கள், என்னுடைய தாத்தாவுடைய பையன் திருவிழாவுக்கு வந்திருந்தான். அது வெள்ளிக்கிழமை, அதிகம் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு காலையில் நடந்த இந்த சம்பவம். 6-6:30 மணி இருக்கும். என்னுடைய தாத்தாவுடைய பையன், யாருக்குன்னு பேரை மஞ்சக்காமலையில் இறந்துட்டான். தாத்தாவுடைய பையன் என்ன பண்ணான்னா, அவன் திருவிழாவுக்கு வந்த பையன் திடீரென்று அவன் இறந்து போகிறான். இதுதான் பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. நீர் ஊத்த நெருப்பாக இருந்தது, இப்போ இது எங்களுக்கு தான் வச்சுட்டாங்கங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பாருங்கள், அந்த நாட்களில் என்னுடைய தாத்தா சாமிகிட்ட பார்த்து கேட்குறாரு, சாமி உனக்காக நான் செலவு, பாருங்கள் அவர் இலங்கையிலேருந்து இங்கே வருவார், எத்தனையோ சில லட்சங்களை செலவு செய்வார். அப்போ அவர் தாத்தா அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப கிராண்டாக அந்த திருவிழா நடக்கும். அப்போ திடீரென்று அவருடைய பையன் மரித்து போனதுனால என்னுடைய தாத்தா சாமிக்கு பாருங்க அந்த சிலைக்கு நேராக சொல்லுகிறார், இன்னைக்கு ஏன் என் பையனை எடுத்த நீ என்று சொல்லி கேட்டு ரொம்ப அழுதுட்டார். பாருங்க, வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப கிராண்டாக நடக்கும். சுற்று வட்டத்தில் எல்லா கிராம மக்களும் அந்த வெள்ளிக்கிழமை அந்த ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. நடந்தது என்னன்னா, அன்னைக்கு பார்த்து எல்லாம் பாருங்க, ஒரு அது சாவு வீடு எப்படி இருக்கும் அதே போல கோயில் திருவிழாக மாறியது. பாருங்க, அது என்ன நடந்துச்சுன்னா, பாருங்க, தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் பாருங்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பனே, சகோதர சகோதரியே, நீ யாராக இரு, பாருங்க, கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்குமே, ஆனால் அதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாது. அது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். பாருங்க, அந்த நேராக நடந்த அன்னைக்கு தான், அன்றைக்கே என்னுடைய தாத்தாவுடைய பையன் இறந்துட்டான். வேற ஒன்றும் இல்லை, நல்லா தான் பாருங்க, தஞ்சாவூர்லேருந்து ஊருக்கு வந்தான், நல்லா தான் வந்தான். நாங்கள் பாருங்கள் செஞ்ச ஒரு தவறு, பாருங்கள் அந்த ஊர் ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்கள், அவங்களுக்கு அன்னைக்கே சொன்னாங்க, என்னப்பா இங்கே வந்து இப்படி செஞ்சிட்டிங்களே, ஒரு காலமும் செய்யாததை இந்த முறை இப்படி பண்ணிட்டீங்களப்பா, உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படி சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் பாருங்கள், தெய்வம் விடலை. பாருங்கள், அவரை பாருங்கள் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது. ஒருவேளை நீ யாராக இருந்தாலும் இயேசுவை இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அது அப்படித்தான் நான் சந்திக்கப்பட்டேன் பிரியமானவர்களே. அப்படித்தான் எங்களுடைய தாத்தாவுடைய பையனும் இறந்து போனான். பாருங்கள், அதில் சாக வேண்டியது நான் தான் அது அருவா வச்சு நிற்கிறேன். எங்கள் அம்மா சாமியாடிட்டு இருக்கிறாங்க, எங்கள் தாத்தா சாமியாடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அநேக மக்கள் பாருங்கள் பிராமணர்கள் ஏன்னா அதை அந்த தாம்பளை தட்டை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பாருங்கள், 2 பேர் 3 பேர் ஒரே குடும்பத்தில் ஒரு 3-4 பேர் இருக்கிறது எங்கள் குடும்பம் தான். ஒருவேளை நான் செத்து இருக்கணும், இல்லாட்டா என் குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு செத்து இருக்கணும். ஆனால் என்னுடைய தாத்தாவுடைய, அவர் தான் தலைமைச் சாமியாடி, எங்கள் தாத்தாவுடைய பையன் அன்னைக்கு இறந்து போகிறார். பாருங்கள், இது அதோடு முடிகிறது. அடுத்த நாள் அவருடைய பிரேதம் அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்க வீட்டில் பிரேதத்தை வச்சு குழப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் ஒன்று விட்ட தாத்தா பாருங்கள், அவர் சாமியாடி, அவர் மேலே சாமி வருகிறார். சாமி வந்து அவர் ஆடி சொல்கிறார், எப்பா நான் முடிந்த அளவுக்கு நான் காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், இது நான் பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா இது காப்பாற்ற முடியலன்னு என்று சொல்லி சொல்கிறாரு, சாமிக்கு காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்குதா, சாமியால் காப்பாற்ற முடியாததுன்னு சொல்லி எதுவுமே இருக்குதா என்று சொல்லி எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. பிரியமானவர்களே, அன்பான மக்களே, பாருங்க, இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உண்மை சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் தட்டியது. நாங்கள் பாருங்கள், அந்த பரிகாரம் செய்யும்போது எங்கள் மந்திரவாதி என்னுடைய சாமியினுடைய வாயை கட்டிட்டார்னா அதுக்கு மேலே அது செயல்பட முடியாது. அப்பவும் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா என்னுடைய சாமியை நான் தெய்வம்னு சொல்லி கும்பிடுறேன், இந்த மந்திரவாதி வாயை கட்டிடுறாருன்னு சொல்லி பாருங்க, எனக்கு ஒரு கேள்விகள் இருந்தது. மறுபடியும் அடுத்த கேள்வி, என்னுடைய சித்தப்பா அந்த சாவு வீட்டில் அவர் சாமியாடி சொல்கிறாரு, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன், என்னால் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. எனக்கு இது ஒரு 2வது கேள்வியாக இருந்தது. பிரியமானவர்களே, இப்படியாக நாங்கள் வந்து கொண்டு இருக்கும்போது
பாருங்கள், நான் கல்லூரி படிப்பை நான் படித்து கொண்டிருந்தேன். கல்லூரி படிப்பில் அநேக சேட்டைகள், ஸ்கூல் படிக்கும் சில சேட்டைகளை செய்து கொண்டிருந்தேன். இப்போ கல்லூரி படிக்கும் போதுலேயும் மிகப்பெரிய பாருங்கள், நாங்கள் சினிமா பாடல்கள் ஓடும். என்னுடைய வேலை பாருங்கள் என்னன்னா, ஜட்டியோட டான்ஸ் ஆடுறது தான் என்னுடைய வேலை. யோசனை பண்ணி பாருங்கள், இது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, என் அண்ணன் தம்பிக்கெலாம் தெரியாது. பாடல் ஓடும், அங்கே பாருங்கள் நாங்கள் ஒரே டான்ஸு தான். அது பாருங்கள், வார்டன் வந்துட்டாருன்னா உடனே ஆஃப் ஆயிரும். அப்போ ஆஃப் ஆகி உடனே எல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணுவோம் பிரியமானவர்களை. இப்படி தான் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். என்னுடைய கல்லூரி படிக்கும்போது பாருங்கள், என் செய்யாத ஒரு பாருங்கள் காரியங்கள் கிடையாது. அது இன்னைக்கு நினைக்கும் போது இப்படிப்பட்ட தவறுகளை நான் செய்திருக்கிறேனே, இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், சில நேரங்களில் அது கொஞ்சம் எனக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும். நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே செல்லக்கூடாது. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் செய்து கொண்டு இருப்பீங்கன்னா, நமக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லி ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை நீங்கள் யாரும் மறந்து போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசு பாருங்க ஒருபோதும் யாரையும் தள்ளாத தேவன், வெட்கப்படுத்தாத தேவன். பிரியமானவர்களே, என்னுடைய கல்லூரி படிப்புக்கு செலவுகளாம் என்னுடைய ஹைனேஜ் ஹோம் அவங்க தான் எல்லா செலவையும் அவங்க எடுத்துக்கொண்டாங்க. கர்த்தரே என்னை படிக்க வைத்தார். அதுதான் நான் சாட்சியாக சொல்கிறேன். எங்கள் தகப்பனுக்கோ தாய்க்கோ எனக்கு படிக்க வைக்கிறதுக்குள்ள எந்த சூழ்நிலையும் கிடையாது. இது பாருங்கள், இது என்னுடைய கல்லூரி படிப்பையும் அந்த செலவையும் கடவுளே, அது தெய்வமே கொடுத்து, இயேசுவே கொடுத்து என்னை படிக்க வைத்தார். நான் படித்தேன். கல்லூரி படிப்பை முடித்து விட்டு பாருங்கள், நான் எங்கே வருகிறேன்னா, வேலை தேடி சென்னைக்கு நேராக வருகிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு திருப்புமுனை. இந்த கல்லூரி படிக்கும்போது அநேக மக்கள் 12th வரையும் நல்லாக இருப்பாங்க. 12th இந்த காலேஜ் படிக்கும் வச்சுல சில பிள்ளைகளுக்கு என்ன ஆகுனா, படிக்கிற பிள்ளைகளுக்கு என்னன்னா பாருங்க, சின்னதாக அந்த ஒரு வால் ஒன்று முளைக்கும் பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவாங்க. அது ஒரு சில நேரங்களில் ஜாதி பிரச்சனைகளாக, ஜாதி கலவரங்களாக இன்னைக்கு நிறைய ஹாஸ்டலில் நடந்து கொண்டு இருக்கிறது, அநேக காலேஜில் நடந்து கொண்டு இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் அவங்களுடைய இனமக்களோடு இனமக்கள் கூடிடுவாங்க. இப்படி தான் பாருங்கள் காலேஜ் படிக்கும் பட்சத்தில் நடந்து கொண்டு இருந்தது. அதுவும் பாருங்கள் நானும் அதை பாருங்கள் செய்து கொண்டு இருந்தேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. அந்த வாழ்க்கை பாருங்கள், என்னுடைய பெயர் குருசாமி. நானே எனக்கு பாருங்கள் போட்டுக்கிட்ட பெயர் என்னுடைய ஜாதி பெயர் கேஎஸ் படையாட்சி என்று. கர்த்தர் பாருங்கள் எல்லா பேரையும் மாற்றி அவர் என்னை கேப்ரியலாக வைத்திருக்கிறார். பாருங்கள், இது கல்லூரி படிக்கும்போது நடந்த ஒரு காரியம், நடந்த ஒரு சம்பவம். கல்லூரி படிப்பை முடித்து சென்னைக்கு வரும்போது வேலை நிமித்தமாக நான் சென்னைக்கு வந்தேன். மேற்கொண்டு பாருங்கள் என்னுடைய இனத்துக்காக நாங்கள் ஒரு அரசகுல சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. எங்களுடைய கடைசி அரசன் அருணாசல வணங்காமுடி தொண்டைமான்ங்கிறது எங்களுடைய பட்டம். பாருங்க பிரியமானவர்களே, இது ஒரு பல்லவர்களுடைய வம்சாவளிகள். பிரியமானவர்களே, இவர்களை குறித்ததான ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க பாருங்க, நாங்கள் இந்த சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு இங்கே வரும்போது எங்களுடைய பாருங்க அந்த தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த ஒரு 2 குடும்பத்தை சேர்ந்த 3 அண்ணன், என்னுடைய 2 சகோதரன், இப்போ நான் 3வது நபராக மொத்தம் அந்த ரூமில் அந்த வீட்டில் மொத்தம் 6 பேர் அங்கே தங்கி இருக்கிறோம். அந்த 6 பேர் தங்கி இருக்கிறதுல ஒரு அண்ணன் பேர் சாமுவேல், ஒரு நல்ல அண்ணன், தங்கமான அண்ணன். பாருங்கள், அவர் பாருங்கள் என்ன செய்வாருன்னா, நாங்கள் அங்கே தங்கியிருந்து வேலைக்கு போகணும். இப்போ எனக்கு வேலை இல்லை, வேலையை தேடி கொண்டு இருக்கிறேன். அங்கே தங்கியிருந்து நான் வேலையை பார்க்கணும். அப்போ அவங்க எல்லாமே தென்னிந்திய திருச்சபையாக மக்களாக இருந்ததுனாலே அவங்க ஆலயத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு முன்பதாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே 5 மணிக்கு அவர் எந்திப்பார். பாருங்கள், எந்திரிச்சு சமையல் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து ஒரு 5:30 போல் என் மேலே தண்ணியை தெளித்து என்னை எழுப்புவார். குருசாமி, நீ எலும்பு. அண்ணன், நான் எழும்ப மாட்டேன். நீங்கள் தான் கிறிஸ்டின், நீங்கள் தான் சபைக்கு போகணும். என்ன ஏன் கூப்பிடுறீங்க? நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் கிறிஸ்டின்னு நீங்கள் போங்க. இதைத்தான் நான் சொல்லி கொண்டு இருந்தேன். ஆனால் அவர் பாருங்கள், அன்பா, அரவணைப்பா, பாசமா, நேசமா, இல்லைப்பா வாப்பா இயேசுவை தேடு சொல்லி பாருங்கள் எப்படியோ என்னை பிடிச்சி பாருங்கள் எழுதிட்டு போயிடுவார். அவருடைய அன்பு நிமித்தமாக பாருங்கள் அங்கே நான் கோயிலுக்கு போவேன். ஏன்னா சின்ன வயசில் கோயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போனதில்லை. அந்த இடப்பட்ட காலத்திலலாம் கோயிலுக்கு போனதில்லை. ஆனால் அந்த அண்ணனுடைய பாருங்கள் அந்த வற்புறுத்தல், எங்கள் அண்ணன் அங்கே தான் இருக்கிறான், மூத்த சகோதரன். என்னுடைய 2வது சகோதரன் அந்த ரூமில் தான் இருக்கிறாரு. மிச்சம் இன்னும் 2 பேர், ஸ்டீவன், ஆப்ரஹாம் என்று சொல்லி 2 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி மொத்தம் 6 பேர் அங்கே இருக்கிறோம். ஆலயத்துக்கு சென்று கொண்டு இருக்கும்போது பாருங்கள், ஆலயத்தில் நான் நல்ல அந்த கீர்த்தனை பாடலில் நல்லா படிப்பேன். சின்ன வயசுலேருந்தே நான் சர்ச்சுக்கு செல்வதனால, ஹாஸ்டல்லேருந்து வளர்ந்ததுனால பாருங்கள் அந்த கீர்த்தனை பாடல்களை நல்லா படிப்பேன். அதனால அந்த கொயரில் என்னை சேர்த்து விட்டுருந்தாங்க.
ஒரு 2-3 வாரம் கழித்து என்னை இந்த கொயரில் நீ சேரு, பாட்டை நீ நல்லா படிக்கிற, கொயரில் சேருன்னுட்டு. அந்த கொயரிலுடைய அந்த ஐயர்வாள் அவர்கள் வசந்தராஜ் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கும் அவங்க வந்து பாருங்கள் நார்த்தில் மிஷினரியாக இருக்கிறார். வயசு 74 வயசு. அவர் பாருங்கள் என்கிட்ட வந்து சொன்னார், அவங்க தான் அப்போ ஐயர்வாளாக இருந்தாங்க. நான் சொல்கிறது 95 இந்த காலகட்டத்தில். 92 95 நான் வந்து டிகிரி முடித்தேன். வேலைக்கு சென்னைக்கு வருகிறேன். இங்கே வந்து பாருங்கள் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் தென்னிந்திய திருச்சபைகளுக்கு போகிறேன். அப்போ நான் பாருங்கள் அந்த நம்ம கொயரில் நான் இருக்கிறேன். என்னை வச்சுருந்தாங்க, பாட்டு நீ நல்லா படிக்கிற, அதனால நீ இருந்துட்டு. அப்போ அவர் ஒரு வாரம் என்கிட்ட வந்து கேட்டார், உன் பேரை மாற்றணுமேன்னு சொல்லி கேட்டார். எனக்கு டக்குன்ட்டு கோவம் வந்துச்சு. ஏங்க, எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் வந்து குருசாமின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் யார் என் பேரை மாற்றுறதுக்கு? உங்களுக்கு என்ன, நீங்கள் யாருங்க, என்ன நீங்கள் என்ன பேரை மாற்றுறீங்க? நான்லாம் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன். எனக்கு டக்குன்ட்டு கோவம் வந்துட்டு. பாருங்க, அவரும் பாருங்க அந்த ஐயர்வாளும் ரொம்ப தங்கமான ஐயர்வார். சிரிச்சுட்டு சரி தம்பின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இதுவும் ஒரு சைடாக முடிந்ததுனால பாருங்கள் இப்படியாக நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் வளர்ந்தேன். இந்த சத்திரியர்களை குறித்து ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளணும், இதுதான் என்னுடைய ஒரு பெரிய தரிசனமாக இருந்தது. நல்ல கவனிங்க, சின்ன வயசுலேயே இப்படி நான் வந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய இந்த சத்திரிய இனங்களை குறித்து, சத்திரியர்கள்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாக தெரியும். சத்திரியர்கள் என்றாலே நாங்கள் அக்னியிலிருந்து தோன்றினவர்கள். இதுதான் சத்திரியர்களுடைய நிலைப்பாடு, இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. அதனால தான் பாருங்க, நான் புறமதஸ்தனாக இருக்கும்போது எங்களுடைய பாருங்க மத விளக்கத்தின்படி 18 புராணங்கள் உண்டு. சிவபுராணம், கந்த புராணம், இப்படி 18 புராணங்களில் 9வது புராணம் வன்னிய புராணம், இல்லை என்றால் அக்னி புராணம். பாருங்க, இது எந்த இனத்துக்குமே இல்லாத ஒரு பெரிய சிறப்பு இந்த அரச குடும்பங்களுக்கு உண்டு. இந்த அரச குடும்பங்கள் பாருங்க தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவில் வடக்க ரஜபுத்திரர்கள் என்று சொல்லுவாங்க. அது ஒரு 36 வகையான ரஜபுத்திரர்கள் அங்கே இருக்கிறாங்க, இப்பவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ராஜ்புத்திரன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் சத்திரிய இனங்கள், அவங்களும் தன்னை அக்னியிலிருந்து தோன்றினவர்கள். இது இங்கே மாத்திரமல்ல, உலகம் உள்ளாவே, அது ரோமர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் பார்வோனுடைய அரசராக இருக்கட்டும், இல்லாட்டா நேபுகாத் நேச்சருடைய அரசராக இருக்கட்டும், எல்லா அரசர்களுமே நாங்கள் பாருங்க அக்னியிலிருந்து தோன்றினவர்கள், சூரியனிலிருந்து நாங்கள் வெளிவந்தோம், இப்படி தான் எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தாங்க. சத்திரியர்கள் எல்லாருமே வேற பாருங்க இனத்தவர்களும் அரசாட்சி செய்து இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு தான் வன்னிய குல சத்திரியர்கள். வன்னினா நெருப்பு, பாருங்க தீகுலத்து அரசர்கள், இதுதான் அவங்களுடைய விளக்கம். தமிழில் சரியாக சொல்ல போனால் தீகுலத்து அரசர்கள் பிரியமானவர்கள், தீயிலிருந்து தோன்றினோம். அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் இந்த அக்னி சட்டியை நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர்களே, இப்படி தான் சத்திரியர்களுடைய ஒரு நிலைப்பாடு. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு புராணம் இருக்கிறது. அவங்க தங்களை சத்திரியர்களாக அக்னியிலிருந்து தோன்றினோம், இப்படி தான் அவங்க சொல்லிக்கொள்கிறாங்க. இப்படி தான் அவங்க பாருங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து கொண்டு இருக்கிற அந்த நேர்களில் வந்து அப்படி நான் அந்த சர்வே ஒவ்வொரு இடங்களாக பாருங்க எனக்கு சரியான புக்கு கிடைக்கல. ஆனாலும் பாருங்க விடாப்புடியாக தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் ஆலயத்துக்கு பாருங்க சும்மா செல்லுவேன். அந்த 95 இந்த 96 அந்த காலகட்டத்தில் அந்த அண்ணன்மாரெலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. சாமுவேல், ஸ்ரீபன் இப்படி சொல்லக்கூடிய அண்ணன்மாரெலாம் அவங்க எல்லாமே சிங்கப்பூருக்கு கடந்து போயிட்டாங்க. நாங்கள் அம்பத்தூரில் கடை வைக்கும்படியாக இங்கே கடந்து வந்தோம் பிரியமானவர்களே. அப்போ தான் இந்த ஆராய்ச்சியை நான் மறுபடியும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். சின்னதாக அம்பத்தூரில் கடை வச்சோம். அந்த கடையை பார்த்து கொடுத்ததும் கிறிஸ்தவ நண்பர்கள். இந்த சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அது அருமையான சகோதரன் தான் அந்த கடையை பார்த்து கொடுத்தார். அவர் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு உதவி செய்யலைன்னா எங்கள் சூழ்நிலை அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் தான் பாருங்க அந்த கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ளே ஊற்றப்பட்டதுனால தான் பாருங்க அவர் பாருங்க நாங்களாம் வேற இனத்தை சேர்ந்தவங்க இந்துக்கள், இதில் அவர் எந்த ஒரு பாகுபாடும் அந்த அண்ணன் காட்டலை. இன்றைக்கும் அவங்க உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க, எந்த பாகுபாடுமே காட்டலை. அப்படியாக அவங்க அரவணைத்தது நிமித்தமாக அந்த முதல் பாருங்க இந்த தென்னிந்திய திருச்சபைக்கு மறுபடியும் 2வது முறையாக நான் சென்று கொண்டு இருக்கிறேன். இப்படி நான் இந்த ஆராய்ச்சியிலே நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது அநேக புஸ்தகங்களை படிக்கும்போது நிறைய இந்த சேர சோழ பாண்டியர்களை கொடுத்து அநேக பாருங்க கட்டுரைகள் இருக்கிறது. ஆனால் எல்லாமே பாருங்க ஒரு கற்பனை கலந்த கட்டுரைகள் தான். ஒரு சில வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு அருமையான கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க தொல்லியல் துறையில் இயக்குனராக இருந்த ஒரு சில பேர், நடன காசிநாதன், எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய புக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியர்களை குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம், ஏன்னா அவர் அந்த லைனில் இருந்ததுனால ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க இப்போல்லாம் இவங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, இதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. ஏன்னா பாருங்க பெரிய பெரிய கோயில்களை கட்டி விட்டது எல்லாமே இந்த சேர சோழ பாண்டியர்களாம். தென்பகுதியில் பார்க்குற பாருங்க, அது குறிப்பாக தமிழகத்தில் 36,400 கோயில்கள் இருக்குது. இந்த 36,400 கோயிலில் 80 கோயில்களில் வந்து இவங்க தான் கட்டி விட்டாங்க, இந்த சேர சோழ பாண்டியர் தான் கட்டி விட்டாங்க.
இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். கொஞ்சம் அவங்கள குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டும். எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்களும் ஒரு பல்லவ வம்சத்தை சேர்ந்தது, நாங்களும் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு ஆண்டியாகி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் எங்களை வேற மாதிரி லைனில் நடத்தி கொண்டு இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்களுடைய பாருங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க இதை பார்க்கணும் சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இந்த சோழர்களை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோழர்கள் சிதம்பரம் நடராஜில் அவங்கள முடிசூட்டி கொள்வாங்க. ரண்யவர்ம சோழ சக்கரவர்த்தி தான் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை என்ன செய்கிறாருன்னா கட்டி அங்கே மூலஸ்தானத்திலே அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னை அரசனாக அங்கே முடிசூட்டிக் கொள்கிறார். அதை பஞ்சாட்சரம் என்று சொல்லுவாங்க. இதுதான் அங்கே சொல்லுகிற அந்த பஞ்சாட்சர படியில் தான் அந்த சோழர்கள் முடிசூட்டிக் கொள்வாங்க. பரம்பரையாக எப்படி பாருங்க, மெக்கா முஸ்லீம்களுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு எருசலேம் இருக்கிறதோ அதே போல தான் இந்துக்களுக்கும் இந்த தில்லை நடராஜர் கோயில் தான் மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம். அதை கட்டுவது யாருன்னா ரண்யவர்ம சோழ சக்கரவர்த்தி. இவர் பாருங்க, இவருடைய வம்சாவளிகள் அங்கே தான் முடிசூட்டிக் கொள்கிறது. போன நூற்றாண்டு வரையும் 1908, 1946, 1978 இப்படி அவங்க முடிசூட்டி கொண்டே வருகிறாங்க. சோழர்கள் 1300களில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவங்க பரம்பரையாக சிதம்பர நடராஜ கோயிலை தான் அவங்க முடிசூட்டி கொள்வாங்க. இன்னைக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் பந்தல் நல்லூர் என்ற பகுதியில் விவசாயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி நிறைய யூடியூப்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, பெரிய பெரிய கோயிலை கட்டினவங்க பாருங்க, இந்த ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இவங்களாம் பாருங்க கடல் கடந்துலாம் பெரிய பெரிய கோயிலை கட்டினவங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்ததி இன்னைக்கு பாருங்க ரொம்ப கஷ்டத்தின் நிலைமையில் இருக்கிறாங்க. இதுதான் சோழர்களுடைய ஒரு சூழ்நிலை. பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில், இப்போ அது தென்காசி மாவட்டமாக இருக்கிறது, திருநெல்வேலி பக்கத்தில் சிவகரி, 7000 மண்ணை, அழகாபுரி, சம்மிகாபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் பெரு தென்மலை என்கிற சொல்லக்கூடிய பகுதிகளில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் பாருங்கன்னா சுவிஸ் பேங்கில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. நல்ல கவனிங்க, அவங்களுக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. ஆனால் அவங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு ஏழ்மை சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு பிரிவார் கருப்பாயின் ஆட்சியார். அவங்களுக்கு அந்த காலத்தில் 2000 கோடி சொத்துக்கள் உண்டு. அவங்களுடைய வம்சாவளிகள் ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி தள்ளி கொண்டு இருக்கிறாங்க. இது எதில் வந்த செய்தினா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதாக பாருங்க ஒரு புக்கில் ஒரு செய்தி, ஒரு வார புக்கில் வந்த செய்தி. அருமையானவர்களே பாருங்க, எனக்கு ஒரே குழப்பம். ஏன் இவெல்லாம் கடல் பாருங்க பெரிய பெரிய கோயிலை கட்டி கொண்டு இவங்க இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? நல்லா தானே கோயிலை கட்டி விட்டாங்க. இன்னைக்கு அநேக மக்கள் அதை சென்று வழிபடுறாங்களே, இவங்க நிலைமையா? இதுதான் கேள்வி. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட இந்த பாண்டியர்கள் இன்னைக்கும் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சிவகரி இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 600-700 குடும்பங்களாக பெருகி எல்லாமே கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறாங்க. ஏதோ சாப்பிட்டுட்டு அவங்க கதையை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அடுத்தது பல்லவர்கள் காஞ்சியை மையமாக வச்சு ஆட்சி செய்த ஒரு இனங்கள். நல்ல கவனிங்க, இவங்களுடைய பாருங்க ஒரு குரூப் கிபி 4ஆம் நூற்றாண்டில் போதி தர்மன், புத்தருக்கு அடுத்தபடியாக மதிக்கக்கூடிய இந்த போதி தர்மன் இந்த பல்லவர்கள வம்சத்தில் வந்தவர். நல்ல கவனிங்க, இப்படியாக இருந்த இந்த பல்லவர்கள் இப்போ இந்த திருச்சி பக்கத்திலே உடையார் பாளையம் என்று சொல்லக்கூடிய அந்த பாளையத்தில் ஒரு 600 வருஷம் பழமையான 25 ஏக்கரோட இன்னைக்கும் இடிஞ்ச அரண்மனை, அதை புதுப்பிக்கிறதுக்கு அவங்களால முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கும் அவங்க கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. கோயிலுக்கு தானம் செய்தவங்க கிபி 1700களில் ஒரு முஸ்லீம் படையெடுப்புகளில் இந்த உடையார்பாளையம் அந்த ஜமீன்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருக்கிற எல்லா சிலைகளையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிலைகளையும் கைப்பற்றி, 50 சிலைகளை கைப்பற்றி அவங்க இடத்துல மறைச்சி வச்சு மறுபடியும் அந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் மறுபடியுமாக காஞ்சிபுரம் எங்கெங்கே அந்த 50 சிலைகளை நிறுவனமோ அங்கங்கே நிறுவனாங்க. உயிரை கொடுத்து அந்த தெய்வத்துக்கு அப்படிலாம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்க அந்த சூழ்நிலையில் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. அதில் ஒரு பெருவார் பாருங்க, அந்த விருதாச்சலம் பக்கத்தில் இப்போ முகாசா பருவத்தில் அவங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு கஷ்டத்தின் சூழ்நிலையில் வாழுங்கிறாங்க. அடுத்தபடியாக சேரர்கள் பாருங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்களை குறித்து ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது தான் பாருங்க என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது பிரியமானவர்களே. அவங்களை குறித்ததான ஒரு ஆய்வு. சேரர்கள் பார்த்தீங்கன்னா அரியலூரில் அவங்க பாருங்க 800 வருஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வேறு கேரளா பகுதியில் அவங்க பாருங்க அவங்களும் சேரர்கள் தான்.
இந்த சைடில் மலவராயர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்களும் இப்பவும் 800 வருஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ் தாத்தா ஊவேசா என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் தாத்தா அவங்களுடைய அவையில் தான் அவங்களுடைய தாத்தா இருந்தார், புலவராக இருந்தாங்க. அவங்க இவங்களை பாருங்க இந்த சேரர்களை பொறுத்து ஏகப்பட்ட பொக்குகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படியாக அவங்களை குறித்து நிறைய நூல்கள் இருக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு கஷ்டத்தின் படியில் இருக்கிறாங்க. பாருங்க, பெரிய பெரிய கோயில்களை கட்டி கடைசியில் பாருங்க ஒன்றும் இல்லாமல் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே பாருங்க 96 மறுபடியுமாக பாருங்க நான் எல்லாம் டிகிரிலாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வரும்போது பாருங்க இந்த 96 டிசம்பர் 23 மறுபடியுமாக இந்த 92 அந்த நடந்த அந்த சம்பவங்கள், எங்கள் தாத்தாவுடைய பேரன், தாத்தாவுடைய பையன், இதெல்லாம் ஒரு நீர்பூத்த நெருப்பாக வந்து கொண்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, சாமி துடிப்பாக இல்லை, என்னுடைய குல தெய்வம், நான் கும்பிட்டு கொண்டிருந்த குல தெய்வம் துடிப்பாக இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய சாமியாரை வைத்து மந்திரங்களை என்ன செஞ்சாங்கன்னா 1996 டிசம்பர் 23 அங்கே வைத்தாங்க. அப்போ தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, எப்பா அவங்க குடும்பத்துக்கு இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன்னா என்னால் நம்ப முடியல. எங்கள் அப்பா பூசாரியாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன், மார்பை தட்டி சொன்னேன், எங்கள் அப்பா பூசாரியாக இருக்கிறார், என்னுடைய தாய் சாமியாடப்பட்டவங்களாக அங்கே இருக்கிறாங்க. நானும் பாருங்க என்னுடைய கோயில் காரியங்களில் எங்கள் அப்பா சில நேரம் போகாத நேரங்களில் நான் எல்லா பூசைகளும் நான் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறேன். கோயில்களை பெருக்கிறது பாருங்க, எம்ஜிஆர் இறந்துட்டார் 87 டிசம்பர் 24 எம்ஜிஆர் இறந்துட்டார். அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு கோயிலில் ஒரு மரத்தை நட்டி அது பெரிய லெல்ல கொண்டு வரணும், இப்படி அநேக மரங்களை நட்டி அதுக்கு நான் தண்ணி ஊற்றி இருக்கிறேன், ஆட்களை வச்சு தண்ணி ஊற்றி இருக்கிறேன். என் கோயிலை மிகப்பெரிய டெவலப் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய ஒரு வாஞ்சையாக இருந்தது. பிரியமானவர்களே, அண்ணன் நடந்தது என்ன பாருங்க, எல்லாமே தேவன் எல்லாத்தையும் அதை தலைகீழாக மாற்றிட்டார். இப்படியாக என்னுடைய வாஞ்சை இருந்தது, என்னுடைய ஆசை இருந்தது. பாருங்க, நான் என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய இன மக்களுக்காக அவங்க படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவ வேண்டும், இது ஒரு பெரிய ஆவலாக இருந்தது. என்னுடைய பாருங்க அந்த சைடெலாம் எங்களுடைய மக்கள் பெரிய லெவலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. உடனே பாருங்க ஒரு 5 வயசு, ஒரு 5ஆம் கிளாஸ் படிப்பாங்க, 6ஆம் கிளாஸ் படிப்பாங்க, உடனே கடையை பார்த்து போயிடுவாங்க. எங்கள் அண்ணன்மாரெலாம் அப்படி தான் கடையை பார்த்து போனாங்க. அப்படி தான் எல்லாருடைய சூழ்நிலை. அதனால் இவங்களை படிக்க வைக்கணும், நல்ல பாருங்க வசதி படைத்தவங்களுக்கு பணத்தை வாங்கி ஒரு ட்ரஸ்டாக ஆரம்பித்து இவங்களுக்கு நன்மைகளை செய்யணும் அப்படிலாம் ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த போது பாருங்க, அவங்க 96 இப்படிப்பட்ட காரியங்களை அந்த டிசம்பர் 23 அங்கே ஒரு பாருங்க மறுபடியும் ஒரு பரிகாரத்தை செஞ்சாங்க. 97 ஜனவரி 4 எங்கள் அப்பா திடீரென்று இறந்து போகிறார். அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என் தெய்வத்தை நான் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். என் தெய்வம் அதுக்கு முன்னாடி பாருங்கள், தெய்வத்துக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட நன்கொடைகள் கொடுத்தோம். சின்ன கடை அப்படியே டெவலப் ஆகி வந்து கொண்டு இருந்தது. அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து என் கோயிலுக்கு அநேக நன்மைகளை செய்தோம். ஆனால் என்னுடைய தகப்பன் இறந்ததுனால நல்லா தெரிஞ்சு, ஒரு சூனியத்தில் இறந்து போனார், நல்லா தெரிஞ்சு போச்சு. கடைசியில் பாருங்கள், எனக்கு பாருங்கள் ஒரு பொருத்தனை எடுத்துனேன். இனி எனக்கு அந்த சாமியும் வேண்டாம். உண்மையை சொல்கிறேன் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை நான் மிகைப்படுத்தியோ உயர்த்தியோ சொல்லலை. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவை சொந்த இரட்சகராக, இயேசுவை ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, இயேசு உங்கள் உள்ளத்தில் வரலன்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு இருளடைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னா, அந்த ஒளி உங்களை நோக்கி வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை என் மூலமாக உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கலாம். நண்பர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்கள், இயேசு நல்லவராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அந்த அண்ணன் சொன்னாங்க, பைபிளை வாங்கி படிப்பா. அவங்க இப்போ சிங்கப்பூர் போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் அங்கே சென்னைக்கு வந்தாச்சு. எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்படியே ஒரு 6 மாதம் அப்படியே ததம்பிக்கொண்டே இருந்தது. பாருங்கள், எனக்கு கிடைத்த வேலையில் என்னுடைய இனத்துக்காக தான் ஒவ்வொரு இடமாக ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய ஜாதி சங்கங்களை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் பாருங்கள், இப்போ வேதத்தை படிக்கும்படியாக என்னுடைய சிந்தனை திரும்பியது. பிரியமானவர்களே, வேதத்தை படிக்கணும். அந்த அண்ணன் சாமியால் சொல்லிட்டு போகிறாங்க, வேதத்தை படிப்பா, நீ வேதத்தை படித்தா தான் ஒரு கொஞ்சம் விளக்கம் வரும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆலயத்துக்கு போகலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வரங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழித்து தான் அந்த சம்பவம் நடக்குது. வேதத்தை வாங்கி படிக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்குள்ள சபைகளுக்கு பாருங்கள் செல்ல ஆரம்பித்தேன். அங்கே பாருங்கள், அந்த மதனாங்குப்பம், நாங்கள் இருந்தது அம்பத்தூர் பகுதி, அங்கேருந்து மதனாங்குப்பம், அந்த கடப்பா ரோடுன்னு சொல்லுவாங்க. அம்பத்தூருக்கு அடுத்தது கள்ளிக்குப்பத்திலேருந்து கடப்பா ரோடு அப்படி அது ரெட்டேரியில் ஏறும். அதில் பாருங்கள், ஒரு பாஸ்டர் ஆலன் டேனியல் அவங்க சபை வச்சு நடத்துகிறாங்க.
பாருங்க அப்படியே ஓடிக்கொண்டு இருக்க நாட்களில் 98 பாருங்க அந்த சபையை நோக்கி நான் செல்ல ஆரம்பித்தேன். பக்கத்துலலாம் சபைகள் நிறைய இருக்கிறது. தென்னிந்திய திருச்சபைகள் இருக்குது, ஈசை சர்ச் இருக்குது, ஆவிக்குரிய சர்ச்சுகள் இருக்குது. அங்கெல்லாம் போகலை. ஏன்னா எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும், வீட்டுக்குள்ளே பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் நான் அங்கே எங்கேயுமே நான் போகலை. எங்கே சென்றேன்னா பாருங்கள், அந்த மதுராங்குப்பத்துக்கு நான் கடந்து சென்றேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒழுங்காக நான் சபைக்கு சென்றேன் பிரியமானவர்களை. ஒருவேளை நான் 4 வருஷம் சபைக்கு செல்லலைன்னா பிசாசானவன் என்னை அப்பமே கொண்டு போட்டிருப்பான். உண்மையை சொல்கிறேன். என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு எல்லாமே பாருங்கள் இந்த உலகத்தினுடைய சிந்தனையாக இருந்தது. பாருங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த 4 வருஷத்தில் வேதத்தை படிக்க 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 வேதத்தை இப்போ தான் திருப்புறேன், வேதத்தை படிக்கிறேன். அங்கே 6 நாள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டு, முதல் நாள் எண்ணத்தை படைத்தார், வானமும் பூமியும் உண்டாக்கினார், வெளிச்சம் உண்டாக்கினார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் பிரியமானவர்களே. வேதம் தான் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது, வேதம் தான் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அப்பந்தான் அதில் சொல்றாரு, மனிதன் நான் மண்ணுனால படைச்சு அவனுடைய நாசில நான் ஜீவ சுவாசத்தை ஊதினேன்னு சொல்லி சொல்றாரு. எங்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் அக்னியிலிருந்து தோன்றினோம் என்று சொல்லி எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இல்லை, நான் என்னை போலவே உன்னை உருவாக்கினேன். நீங்கள் நம்ம தூதர்களுடைய சாயல் கிடையாது, நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய சாயலாக, கடவுளுடைய சாயலாக நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க இதை படிக்க படிக்க படிக்க, ஓ இப்படியா, அப்போ நம்ம ஆட்கள்லாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, ஆமாம் இப்படிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்களே, அக்னியிலிருந்து தோன்றினோம், அக்னியிலிருந்து அப்படியே படித்து கொண்டு வரும்போது ஆதியாகமத்தில் படிக்கும்போது தான் முதல் மன்னனை குறித்து அங்கே படிக்க முடிகிறது. கூஸ் நிம்ரோத்தை பெற்றான் என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே படிக்க முடிகிறது பிரியமானவர்களே, அருமையான நண்பர்களே. அதில் தான் பாருங்க, அவன் ஆண்ட ராஜ்யம் என்று சொல்லி சொல்லப்படும். ஒரு 4வது தலைமுறை, நோவாக்கு அடுத்தபடியாக ஒரு 4வது தலைமுறையாக நிம்ரோத்தை குறித்து அங்கே சொல்கிறாங்க. நிம்ரோத்து தான் முதல் மன்னனாக அங்கே அறியப்படுகிறார். அவர் பாருங்கள், அது பைபிளில் அது சொல்லலாட்டாலும் வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறதுனா, அந்த நிம்ரோத் மன்னன் காட்டுக்கு வேட்டையாட சொல்கிறான். வேட்டையாட செல்லும்போது அவங்களுடைய மனைவி கன்சீவாக இருக்கிறாங்க. பாருங்கள், வேட்டையாடி சென்றவன் திரும்பி வரலை, அங்கே இறந்துட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அங்கே இறந்துட்டார். இந்த அம்மா பேர் செமிராமேஷ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அக்னியிலிருந்து சூரியனிலிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு தவறான கருத்தை சொல்கிறாங்க. இதுதான் இந்நாள் வரையும் பாருங்க சத்திரியர்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய காரியங்கள். நாங்களும் சூரியனிலிருந்து பிறந்தோம். அந்த சம்பவம் வழி வழியாக பாருங்க அரசர்கள் மத்தியிலே, அந்தந்த சந்ததிகள் மத்தியிலே கடத்தப்பட்டு வந்தது. அதுதான் இந்தியாவிலையும் வந்தது. அதுதான் இந்த சத்திரியர்களும் தன்னை பாருங்க, இங்கே நாங்கள் அக்னியிலிருந்து தோன்றினோம், அக்னியிலிருந்து. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களை என்ன செஞ்சேன், என்னுடைய சாயலாகத்தான் உன்னை படைத்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை படிக்க படிக்க என்னுடைய மனக்கண்கள் தெளிவு பெற்றது பிரியமானவர்களே. அதில் ஒரு கட்டத்தில் அப்படியே நான் வாசித்து கொண்டு வரும்போது அநேக வசனங்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், நான் அந்த ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருந்தேன். பாருங்க, இந்த ஆராய்ச்சிக்கு சரியாக ஒரு வசனம் வந்து சேர்ந்தது. அது என்ன வசனம்? நல்ல கவனிங்க. ஏசாயா புத்தகம் பாருங்க 45:16 சொல்றாரு, விக்கிரகங்களை உருவாக்குறவன் வெட்கப்பட்டு போவான். எனக்கு அது பாருங்க, விக்கிரகங்களை உருவாக்குறவன் வெட்கப்பட்டு இல்பொருளாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். எனக்கு ரொம்ப பாருங்க, அது பாருங்க, எனக்கு அது ஷாக்காக இருந்தது. விக்கிரகங்களை உருவாக்குறவன் வெட்கப்பட்டு போவான்னு சொல்லி ஏசாயா 45:16 சொல்றார். அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்கிறது, என் ஜனமோ இஸ்ரவேலோ வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இப்படி வாஸ்து கொண்டு வருகிறேன். பாருங்க, 2-3 விஷயம் எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் தான் ஓஹோ, அப்பந்தான் எனக்கு புரிந்தது, விக்கிரங்களை உருவாக்குதுனால பாருங்க இந்த இனங்கள் இன்னைக்கு பாருங்க எல்லாத்துக்குமே கஷ்டப்படுகிற சூழ்நிலை, வேதனைப்படுகிற சூழ்நிலை. இன்னைக்கு யாருன்ட்டே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்திரியர்கள் காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. அன்பான பாருங்க ஜனங்களே, பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி வாசிக்கும் போது பாருங்க, சங்கீதம் 97 பாருங்க 7 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அங்கே விக்கிரகம் உருவாக்குறவன், இங்கே விக்கிரகங்களை கும்பிடுறவன் அவனும் வெட்கப்பட்டு போவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படியே வாஸ்து கொண்டு வரும்போது தான் யோவேல் புஸ்தகத்தில் 2:26 சொல்கிறாரு, 26-27, என் ஜனம்
என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, இப்பெல்லாம் நான் வாசிக்க 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 பாருங்க, ஒழுங்காக சபைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியாது. 7:45 சர்வீஸ், கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் முடியும். அது வரையும் நீங்கள் பாருங்கள், அது அங்கே இருந்து தான் ஆக வேண்டும். கிட்டத்தட்ட இன்றைக்கி 2 மணி நேரத்தில் நமக்கு சர்வீஸ் முடிஞ்சிடுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் ஆராதனை மட்டுமே எடுப்பாங்க. அப்படின்னா பார்த்துக்கிடுங்க, கிட்டத்தட்ட 7:45 12 மணி வரையும் ஆராதனை நடக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் போய் சாமியை கும்பிடுவேன், சாமிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம், கிறிஸ்தவத்துக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஆராதனை முறைகள்லாம் புதுமையாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில பேர் புதுசாக சென்று கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் உட்காருங்க, உட்கார சொன்னால் உட்காருங்க, எலும்ப சொன்னால் எலும்புங்க. இதுதான் உங்களுடைய வேலை. வசனத்தை நல்லா கேட்க 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 தான் உங்களுடைய இருள் மாறி வெளிச்சம் உதிக்கும். பிரியமானவர்களே, அன்பான மக்களே, பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மக்களே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சென்று கொண்டு பாருங்க, ஒழுங்காக என்னுடைய பாருங்க, அந்த பெரிய கிருபையை எனக்கு கடவுள் என்ன கொடுத்தாருன்னா, ஒழுங்காக ஒரு நாள் கூட சபையை நான் கட் பண்ணது கிடையாது. ஒருவேளை சபையை நான் கட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வாழ்வு என்பதே இருந்திருக்காது. உண்மை, இந்த இடத்துல நான் சேலஞ்சாக சொல்கிறேன். ஒழுங்காக சென்று கொண்டிருந்தேன். 2001 பாருங்கள், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். கர்த்தர் என்னோடு பேசினார். இன்னைக்கு செத்தா நீ எங்கே போவ? 4 வருஷம் நான் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன். 98 போனேன், 98, 99, 2000, 2001, 4 வருஷம் வரையும் நான் பாருங்கள் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு எடுத்துடுறேன், நாளைக்கு எடுத்துடுறேன், நாளைக்கு மறுநாள் எடுத்துடுறேன், ஞானஸ்நானம் அப்புறம் எடுத்துக்கிறேன். எங்கள் அண்ணன் இப்படி சொல்லிடுவான், அப்படி சொல்லிடுவான், என் சொந்த பந்தங்கள் எப்படி நினைக்கும். எனக்குள்ளேயும் 1000 பாருங்கள் கேள்விகள் இருந்தது. என் இனத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நன்மைகள் செய்யணுமே, நான் கிறிஸ்துவத்தை தழுவிக்கொண்டால் நான் என்ன செய்ய முடியும்? இப்படிலாம் கர்த்தர் பாருங்க அப்படியே என்னை நடத்தி அந்த 98 2001 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். என்னுடைய அம்மாட்ட நான் டிஸ்கஸ் பண்ணலை, எங்கள் தங்கச்சிட்டையோ என்னட்டு எங்கள் அண்ணன்ட்டு யார்கிட்டுமே நான் டிஸ்கஸ் பண்ணல. எனக்கு கர்த்தர் பேசினார். இன்னைக்கு மரித்த நீ எங்கே போவ பாருங்க. அது அப்பந்தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவரே, இனி நான் உங்கள் பிள்ளையாக மாறுகிறேன், இனி நான் உங்கள் பிள்ளையாக நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், 2001 அந்த மதனாங்குப்பம் சர்ச் அருமையான பாருங்கள் பாஸ்டர் ஆலண்டனியில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த நாட்கள்லேருந்து சபைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். அந்த நாட்கள்லேருந்து ஆவிக்குரிய பாருங்கள் ஊழியக்காரங்களை நான் பெற்றுக்கொண்டேன். அதில் ஒரு அருமையான அண்ணன் எஸ்பி ஆபிரகாம் என்று சொல்லி அம்பத்தூரில் இருக்கிறான். பெரிய பெரிய படை முயற்சிகளை நடத்துகிறவங்க. அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அவங்க ஊழியத்துக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் சாட்சியை சொல்லும்படியாக பாருங்க, நல்ல சாட்சிகளை சொல்லும்படியாக என்னை கூட்டிட்டு போவாங்க. ஊழியத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்தேன். இன்னும் அவங்களுடைய இந்த ப்ரேயர் டவரில் என்னை பாருங்க பேச வைப்பாங்க. தம்பி, நீங்கள் தைரியமாக பேசுங்க, உற்சாகமாக பேசுங்க. இப்படியே கொஞ்சமாக நான் வளர்ந்து கொண்டு இருந்தேன். பாருங்க, அது அருமையான சகோதரனுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றிகளை செலுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். பாருங்க, இந்த 2001 ஞானஸ்தானம் எடுத்து பாருங்க கொஞ்ச நாட்கள் அப்படியே கொஞ்சம் சென்று கொண்டிருந்தேன். ஒரு எங்களுடைய சபையினுடைய பாஸ்டர் கிளை சபை ஊழியங்களை நடத்தும்படியாக என்னை அனுப்பிவிட்டார். ஏன்னா 4 வருஷம் நான் ஒழுங்காக வந்து கொண்டு இருக்கிறேன், 4 வருஷம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதனால நீங்கள் கிளை சபை ஊழியங்களை ஒரு கல்யாணம் முடிஞ்ச சகோதரனோட ஒரு கல்யாணம் முடியாத சகோதரன் அனுப்புவாங்க பாருங்க. பூதூர், கிருதலாபுரம், அருமந்தை, ஞாயிறு, கன்னிகைப்பேர், பம்மதுகுளம், இப்படிப்பட்ட கிராமங்களுக்கு கிராம சபை ஊழியங்களை நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி கொஞ்சமாக பாய் போடுற ஊழியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்குள்ள சபையினுடைய இளைஞர்கள் பாய் போடுறதுக்கு வெக்கப்படுறாங்க. நீங்கள் பாய் போட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதமே பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும், அது வேறு விதமாக இருக்கும். பாருங்கள், நான் என் கண்ணால் பார்த்தது அந்த சாமுவேல், ஸ்டீபன், ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய எங்கள் ஊர் பிள்ளைகள் பாருங்கள், எங்கள் ஊர் அந்த வாலிபர்கள் இந்த சென்னைக்கு வந்து அவங்க செஞ்ச வேலையே பாருங்கள், அங்கே பாயெல்லாம் கிடையாது, பெஞ்ச துடைப்பாங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க. இதை என் கண்ணால் கண்டேன். நானும் ஒரு பூசாரி குடும்பமாக இருந்ததுனால பாருங்கள், விக்கிரங்களுக்கு நானும் நிறைய காரியங்கள் செய்ததுனால இந்த பணியை பாருங்கள் நான் சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொண்டேன். பாய் போடுற வேலை, அதுக்கு பாய் போடுறதுக்கு லீடராக கர்த்தர் என்னை மாற்றினார். அப்படியாக கொஞ்சமாக மாறினேன். பிரியமானவர்களே, இப்படியாக நான் பாய் போட பாரு அங்கே காத்திருப்பு கூட்டத்தை நடத்தும்படியாக பாருங்கள் என்னுடைய பாஸ்டர் எனக்கு உதவி செய்தாங்க. கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்படியாக சென்று கொண்டிருக்கும் போது பாருங்கள், பாஸ்டர் மோசஸ் ராஜ் என்று சொல்லக்கூடிய அவர் சபையில் தான் ஒரு 17 வருஷத்துக்கு முன்பதாக முதலாக செய்திகளை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எனக்கு உதவிகளை செய்து, இன்னைக்கும் 2வது வாரம் அங்கே தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, இப்படியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். வேலையும் செய்து கொண்டிருந்தேன், ஊழியத்தையும் நான் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாருக்கும் திருமணத்தை முடித்து வைத்து விட்டு
என் 2 அண்ணனு அவங்களுக்கும் திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு என் 2 தங்கச்சி இவங்களையும் நான் திருமணத்தை முடித்து ஏன்னா எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது. சொத்தோ வீடோ வாசலோ எதுவுமே கிடையாது. எல்லாம் பாருங்கள், எல்லாமே சொந்த ஊர் அங்கே தான், 10 தலைமுறையாக அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் சொந்த வீடோ சொந்த நிலைமை எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதான் எங்களுடைய சூழ்நிலை. அதனால் நான் படித்ததுனால கர்த்தர் என்னை இதுக்காகத்தான் படிக்க வச்சிருக்கிறாரு என்று சொல்லி நல்ல பாருங்க உஜாலா கம்பெனியில் வேலை செய்தேன். 10 வருஷமாக அங்கே உஜாலா கம்பெனியில் நான் வேலை செய்தேன். அதில் உள்ள வருமானத்தை பாருங்க என் குடும்பத்தாருக்கு நான் செலவு பண்ணேன். என் தங்கச்சிமாருக்கு நகை வாங்கி கொடுக்கறது, மற்ற காரியங்களுக்கு செய்கிறது, என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்தேன். இப்படியாக நான் செய்து கொண்டு பாருங்க என்னுடைய வாழ்க்கை என்று வரும்போது கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் பாருங்க ஒரு முடிவு எடுத்தேன். எனக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைத்தது. ஒரு மனிதனை பாருங்க அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். பாருங்க விக்கிரகத்தின் பிடியில் இருந்து எங்கே கொண்டு வரணும், அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். எனக்கு அப்போதான் சிந்தனை உதித்தது. அப்போ என் வயசை பார்க்குறேன், எனக்கு 40 வயசு. பாருங்க நானும் சின்னதாக அப்பளங்கம்மணி சின்னதாக வைத்தேன். அதுவும் எனக்கு பாருங்க எனக்கு பெரிய அளவில் உதவி செய்யலை. கர்த்தர் பேசினார், பேசிக்கொண்டே இருந்தார். நான் இடம் கொடுக்கல, வேலை செஞ்சுட்டு தான் செய்வேன், வேலை செஞ்சுட்டு தான் ஊழியங்களை செய்வேன். தொடர்ந்து பாருங்க நான் அடம்பிடித்து கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் விடலை. நீ எனக்காக பணியை செய்வியா? பாருங்க உள்ளத்தில் ஒரு ஆள் மனசில் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அடுத்தது நான் பாருங்க வரமாட்டேன்னு சொல்லி இருக்கும்போது சில சொப்பனத்தில் பேசுகிறார். தெருவில் நின்று நான் பேசுகிறேன், ஏசு நல்லவர் என்று சொல்லி தெருவில் நின்று நான் பேசுகிறேன். இப்படி எனக்கு தேவன் சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். அப்போ தான் ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய தீர்மானம் என்ன? இன்னைக்கு பாருங்க வீடு இல்லாட்டா இன்னைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சொத்து இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சரியான வேலை வருமானம் இல்லாட்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் எல்லாருடைய சூழ்நிலையும். நானும் என் தங்கச்சிக்கு சொத்து சுகம் இல்லாட்டா பொண்ணை கொடுப்பேனா, ஒரு மாப்பிள்ளைக்கு பிடிச்சி கொடுப்பேனா, கெடுக்க மாட்டேன். அதே போல தான் யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்டையும் எதுவுமே இல்லை. பாருங்க அந்த 40 வயசில் திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ தான் இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல, நீங்கள் தான் எனக்கு சொத்து, உங்களை நம்பி நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வாரேன்ப்பா. இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன், குடும்பத்திலேருந்து ஃப்ரீ ஆகிட்டேன், எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ என்னுடைய கல்யாணம் தான் நான் பார்க்கணும். அதனால் என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து செல்லும்போது 2013 முழு நேரமாக நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த 2003 2014 எனக்கு பாருங்கள் தேவன் ஒரு அருமையான மனைவியை எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க அவங்களும் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, வேற யாருமே அவங்களுடைய பேக்ரவுண்ட் யாருமே ரட்சிக்கப்படலை. சீர்காழி பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு ஊர். பாருங்க அவங்களும் யாருமே ரட்சிக்கப்படல, அவங்க அண்ணன் தம்பியோ யாருமே. இந்த பாருங்க என் மனைவி மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பாருங்க அவங்க அந்த ஜீசஸ் கால்ஸ் மூலமாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவங்க எனக்கு ஒரு முழு நேர ஊழியனாக இருந்தால் நல்லாயிருக்கும். நானும் அந்த ஃபைலை தேடி பார்க்கும்போது பாருங்க எனக்கு சூட்டபுளாக அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு நான் தான் கால் பண்ணி கேட்டேன். என்னன்னு சொல்லும்போது தான் அவங்க நானும் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் என்று சொல்லி அவங்களும் சொல்லி இப்படித்தான் என்னுடைய கல்யாணம் நடந்தது. பிரியமானவர்களே, என்கிட்ட பணமோ சொத்தோ எல்லாமே என்னுடைய மனைவி தான் அதனுடைய செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. அந்த பொறுப்பு எல்லாம் அவங்க காவல்துறையில் ஒரு அதிகாரியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொண்டாங்க. இப்போ உள்ள சின்னமலை என்று சொல்லக்கூடிய ஏஜி சர்ச்சில் தான் எங்களுக்கு 2014 மார்ச் 10 கர்த்தர் எங்களுக்கு பாருங்க திருமண காரியத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணி தந்தார். பிரியமானவர்களே, எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை உண்டா? இங்கே பார்க்க முச்சில, சென்னையிலலாம் பார்க்க முச்சில, வீடு இல்லாட்டா யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, சொத்து வருமானம் இல்லாட்டா யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் மனைவி MA FPL உங்களுக்கு பாருங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலைகளை பார்க்குறாங்க, நல்ல பாருங்க உயர்ந்த நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாங்க. பாருங்க அவங்க கர்த்தரே எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நண்பர்களே பாருங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. பிரியமானவர்களே, அதனால் பாருங்க நீங்கள் இயேசுவுக்குன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் தியாகமாக செஞ்சுருக்கலாம். பணத்தை தியாகமாக, பொருளை தியாகமாக, சொத்தை பாருங்க ஊழியத்துக்குன்னு எழுதி கொடுத்துருக்கலாம். உண்மையே சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. எழுதி கொடுத்ததுனால நீங்கள் பாருங்க ஆவேசம் அடையாதீங்க, பதட்டம் அடையாதீங்க. இன்னைக்கு சென்னையில் உள்ள ரேட்டெல்லாம் பாருங்க அன்னைக்கு 10,000 இருந்ததுலாம் இன்னைக்கு 10 கோடி போய் கொண்டு இருக்கிறது. லேண்டு மதிப்பு உயர்ந்து போய் கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு எழுதி கொடுத்தவங்க இன்னைக்கு திருச்சபைக்கு நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம், இன்னைக்கு இந்த இடம் 10 கோடி போத திருப்பி தாங்கன்னு சொல்லி சில இடங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனை, ஒருவேளை நீங்கள் ஏதாவது கர்த்தருக்கு செய்திருக்கலாம், அது அன்னைக்கு மதிப்பது குறையாக இருந்திருக்கலாம், இன்னைக்கு மதிப்பது அதிகமாக இருக்கலாம், அது தங்கமாக இருக்கலாம்.
கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவர் திருப்பி பாருங்க 1000 மடங்காக உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். நீங்கள் அதனால் சோர்ந்து போகாதீங்க. என்கிட்ட ஒன்றும் கிடையாது, கர்த்தரே எனக்கு காரியங்களை வாக்கியச்சார். பிரியமானவர்களே, பாருங்க அந்த காரியங்கள் நடக்கும்போது பெண் வீட்டார் வந்து கேட்டாருங்க, என்னையா என் மனைவி எப்போ தான் கேட்டாங்க, ஒரு பாருங்க இவர் எல்லாமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒரு டவுட், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு, என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் பாருங்கள் எனக்கு கவுன்சிலிங் பண்ணத்தக்கதாக அந்த ஏஜி சர்ச்சிலேருந்து கேப்ரியல் ஐயா அவர் இறந்துட்டார். பாருங்க நெடுஞ்செழியன் பாஸ்டர் அவரும் கொரோனாவில் இறந்துட்டாங்க. அவங்க மூலமாக கவுன்சிலிங் என்னை கூப்பிட்டு விட்டுட்டாங்க. என்னங்க ஊழியம் செய்கிறீங்க, அந்த ஒரு நீங்கள் பாருங்கள் கிறிஸ்தவ முறைப்படி 2 பேரும் பாதி கொடுக்கணும். எனக்கு அப்போ தான் தெரியும் 2 பேரும் பாதி கொடுக்கணுமா. ஓ இப்படி இருந்தால் கல்யாணத்துக்கு நான் சம்மதித்து இருக்க மாட்டேனே, நான் அப்போ தான் நினச்சேன். அப்போ தான் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவர். அப்போ தான் பாருங்கள் எனக்கு ஒரு சகோதரர் ஒரு இடத்த கொடுத்து வச்சுருந்தார். என்னுடைய நண்பர் அண்ணல் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர், அவங்க வீட்டு மாடியில் பாருங்கள் ஒரு இடத்துல நீங்கள் தங்கி, ஒரு இந்து சகோதரர், அவர் எனக்காக என் மேலே அன்புபட்டு, நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்னடியாக இருந்தோம், அவரில் என் மேலே அன்புபட்டு பாருங்க வீட்டு மேலே தங்கிடுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் 1914 ஜனவரி 10 எனக்கு கல்யாணம். 1ஆம் தேதி ஆண்ட ஒன்றும் கிடையாது. பெண் வீட்டில் இருந்து கொஞ்சம் செய்ய சொல்லுங்களேன். ஆமாம் ஏதாவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது தான் அப்போ தான் நான் தெய்வத்திட்ட போனேன், முழங்கால் படிட்டேன். ஜனவரி 1 10ஆம் தேதி கல்யாணம், பாருங்கள் மார்ச் 10ஆம் தேதி கல்யாணம், பாருங்கள் மார்ச் 1ஆம் தேதி தெய்வ சமூகத்தில் நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன். நீங்கள் தானே ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நான் என் அப்பாட்ட பேசுகிறேன், அந்த மாதிரி பேசுகிறேன். நீங்கள் தானே ஊழியத்துக்கு அழைச்சிங்க, ஒவ்வொரு குரலும் மெல்லிய குரல், ஆமாம் நான் தான் உன்னை அழைச்சேன், நான் தான் உன்னை கொண்டு வரேன். இப்போ நான் பணத்துக்கு ஒன்றும் இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன்னு எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர் 2 பேரும் கஷ்டப்பட்ட நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கிறாங்க. அன்னைக்கு 2 பேரும் கஷ்டப்பட்ட நிலைமை தான். அவங்ககிட்ட இருந்து நான் எதுவும் வாங்க முடியாது, எங்கள் அம்மாட்ட இருந்து எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா எங்கள் தங்கச்சிக்கு பண்ணின கல்யாணமே கடனை இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 10,000 போல் இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அண்ணன்ட்டையோ என்னத்தை கேட்குறது, யார்கிட்ட போய் கேட்பேன்? நீங்கள் தான் பாருங்க பொண்ணை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க, பொண்ணுக்குள்ள செலவும் நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜபித்து கொண்டு இருக்கும்போது தான் அவங்க பாருங்கள் என்னை கவுன்சிலிங்கில் கூப்பிட்டு விடுறாங்க. என்னங்க 2 பேரும் பாதியாக செலவை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லும்போது, சரிங்க ஐயான்னு நான் சொல்லிட்டு வந்தேன். எப்படி செய்ய போகிறீங்க சொல்லிட்டு வந்தேன். கர்த்தர் கொடுத்தாருன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு என் வீட்டம்மாவுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள் கர்த்தர், நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், மார்ச் 1 ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். எனக்கு லண்டன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது. இப்படி குருசாமி, ஆமாம் என் பேரை சொல்லி சொல்கிறாரு, குருசாமி உனக்கு கல்யாணம்னு சொல்லி கேள்விப்பட்டேனே, நீ பணத்துக்கு பாருங்கள் வேறு ஒன்றும் கேட்கல, நீ பணத்துக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிற? நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிங்க, நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஃபோன் கால் எனக்கு ஒரு இரவு 11 மணி இருக்கும், ஃபோன் கால் எனக்கு வருகிறது. அப்போ அவர் கேட்ட கேள்வி, நீ பணத்துக்கு என்ன செய்கிற என்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அவர் வேறு யாரும் இல்லை, என்ன பாருங்கள் அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்தின அருமையான அந்த சாமுவேல் அண்ணன் தான். பாருங்கள் அவருக்கு ஏதோ கர்த்தர் உணர்த்திருப்பார் போல தெரியும், இல்லாட்டா யாராவது சொல்லியிருக்கணும். சொல்லி தான் பாருங்கள் அவர் எனக்கு கால் பண்ணார். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு இப்போதைக்கு ஒரு 50,000 ரூபா தேவைப்படுது, அதுக்கு என்ன செய்ய போகிற? அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் எல்லாத்தையும் விவரமாக கேட்டுட்டு, இப்போ உனக்கு என்னது, எனக்கு இப்போ 50,000 ரூபா தேவை. அதே அமௌண்ட்டை நான் சொன்னேன், 50,000 ரூபா தேவை. சரி ஒன்றும் இல்லை, நான் இன்னாருக்கு பாருங்கள் திருவிக்கிணரில் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை வச்சு நடத்துகிற சர்ச் ஆஃப் க்ரோத் என்று நடத்துகிற அந்த ஸ்தாபனத்துக்கு நான் இங்கேருந்து எல்லாம் சொல்லி விடுறேன், நீ அடுத்த நாள் காலைல 10 மணிக்கு நீ பணத்தை வாங்கிடலான்னு சொல்லி சொன்னார். பாருங்கள் நான் கேட்டது 50,000, நான் நைட்டு 11 மணிக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சிருப்பீங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு சோர்வின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். உண்மையை சொல்கிறேன், உங்களுடைய ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. நான் சொல்கிறேன், என் கூட இருந்த பாருங்க அந்த சிறு ஊழியக்காரங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன தம்பி, இப்படியும் கர்த்தர் செய்வாரா? உண்மையை சொல்கிறேன். பாருங்கள் அங்கேருந்து நான் பாருங்கள் 11 மணிக்கு கால் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 9 மணி நேரம் தான். லண்டன்லேருந்து அவ்வளோ உடனே வருமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நிறைய காரியங்கள் இருக்குது. அதுவும் ஒரு 10 வருஷம் முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது. நேராக பாருங்கள் அந்த ஸ்தாபனத்துக்கு ஃபோன் பண்ணி, குருசாமி இப்படி இந்த நபர் குருசாமி வருவார், அவர் யாருக்குன்னு எனக்கு அறிமுகமானவர் வருவார், நீங்கள் ஒரு 50,000 நீங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னோடனே பாருங்கள் அவர் ஒரு 50,000 அவர் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு எடுத்து கொடுத்தார். கரையை சரியாக 10 மணி. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் என்னுடைய பாருங்கள் திருமண காரியத்திலையும் என்னை வெக்கப்பட்டு போக விடலை. பிரியமானவர்களே, அன்பான மக்களே, ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பாருங்க சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு பாருங்க நல்லது செய்யாதது மாதிரி தோணும். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன், அப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. 40 வருஷம் நான் என்னத்தை கண்டேன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டேன்.
தெய்வத்தை இவர் தான் தெய்வம்னு சொல்லி ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை எல்லாம் இப்படி நிற்குதேன்னு சொல்லி யோசிக்க பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தரே எனக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, கர்த்தரே எனக்கு உதவி செய்தார். நல்ல பாருங்க, இயேசு ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாதவர். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. நான் ஒரு சின்ன தொழில் செய்து கொண்டிருந்தேன். இப்போ இல்லை, 2006 சின்ன தொழில் செய்து கொண்டிருந்தேன். 2006 to 2007 அப்பளம் கம்பெனி செய்து கொண்டிருந்தேன். நல்ல கவனிங்க, எனக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பாருங்க, எனக்கு எல்லாமே லாஸ், அந்த கம்பெனி லாஸு, என்ன செய்வதுன்னு தெரியல. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரத்துலையும் தேவன் என்னை கைவிடலை. பிரியமானவர்களே, ஒரு நல்ல கம்பெனியை கொடுத்த கோபிக்கோன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூந்தமல்லிலாம் அதுக்கு ஆஃபீஸு. அது இந்தோனேஷியன் கம்பெனி. 2008 அவங்க இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்போ பாருங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு புதுசு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட டைமு எல்லாத்தையும் லாஸ் ஆகி பாருங்கள், ஒரு கம்பெனியில் 1 வருஷம் நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு பாருங்கள், சாப்பாட்டுக்கும் மற்ற காரியங்களுக்கு தான் சரியாக இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒரு பாருங்கள், ஒரு டீலர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இப்படி இன்னாரு பாருங்கள், நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுவார், அவரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் பாருங்கள், அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு சென்றேன். 2008 செப்டம்பர் மாதம் பாருங்கள் 1ஆம் தேதி இன்டர்வியூக்கு சென்றேன். என்னை செலக்ட் பண்ணாங்க. என்ன சம்பளம்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு 15,000 ரூபா எதிர்பார்க்குறேன். அந்த நேரத்தில் சொன்னேன், நான் கேட்ட சம்பளம் 150 ரூபா பேட்டா கொடுத்து பாருங்கள், கர்த்தர் என்னை பாருங்கள், அந்த துக்கத்தின் மத்தியில் இருந்து எல்லாம் லாஸு, நகை வச்சோம், நகை எல்லாமே பாருங்கள் திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரே எனக்காக ஒரு MNC கம்பெனி, அதுவரை இந்திய கம்பெனியில் தான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். இந்தியன் கம்பெனியை பாருங்கள், ஒரு MNC கம்பெனி எனக்கு கொடுத்து அதில் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் வேலையில் 4 வருஷம் என்னை வேலை செய்து இருக்கிற கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்தேன். பிரியமானவர்களே, இயேசு என்னை கைவிடலை, இயேசு என்னை வெட்கப்படுத்தலை. இன்றைக்கும் பாருங்கள், 2014 எனக்கு கல்யாணம் அடைஞ்சது. 2015 பாருங்கள், எனக்கு ஒரு நல்ல 1 வருஷம் கேப், நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். பேர் டேவிட் ராஜா. பாருங்கள், அவரு ஸ்கூலில் இப்போ 4ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கிறார். என் மனைவி பேர் பாருங்க மணிமொழி, மேரி மேகதலின் என்று சொல்லக்கூடிய மணிமொழி என்னுடைய பாருங்க மனைவியினுடைய பேர், மேரி மேகதலின். பாருங்க, அவங்க என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாரையும் பாருங்க நிறைவாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். பாருங்க, இந்த வாய்ப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. இது பாருங்க, இது யாரோ எழுதி கொடுத்தோ இல்லாட்ட பணத்தை கொடுத்தோ பேசுங்கன்னு சொல்லி நான் பேச வரல. பாருங்க, என் உணர்வுபூர்வமாக என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் எவிடன்ஸோடு சாட்சியோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையா நீங்கள் பயப்படாதீங்க, வேதனையா நீங்கள் பயப்படாதீங்க, துக்கத்தில் இருக்கிறீங்களா, வேதனையில் இருக்கிறீங்களா, சாபத்தில் எந்த விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஆலயத்துக்கு போக முடியலன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்கள் இருந்த இடத்துலேருந்து இயேசுவே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. பாருங்கள், நானும் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து தான் எனக்கும் ஒரு வாழ்வு உண்டா, எனக்கும் ஒரு நன்மை உண்டா. என்னைக்கோ நான் அந்த பாருங்கள் சூனியத்தில் நானும் செத்து போயிருக்கணும், நானும் மரிச்சு போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் எங்களையும் காப்பாற்றி பாருங்க, எனக்கும் ஒரு வாழ்வு உண்டா என்று சொல்லி நினைத்த எனக்கும் தேவன் ஒரு வாழ்வு கொடுத்து நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார்னா உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் யாரு கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. அதை சொல்லதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், உணர்வுபூர்வமாக வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தானியல் செல்ல முத்தையாவுக்காக நன்றி செலுத்துகிறேன், உங்கள் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்களையும் அவங்க ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவங்களுக்காக ஒரு சின்ன பிரேயர் இருக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக ஆண்டவரை இவ்வளோ நேரம் ஆண்டவரை என்னுடைய சாட்சியை நீ சொல்லும்படியாக நீர் வைத்திருந்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அருமையான தாசனுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க செய்யக்கூடிய இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக மக்கள் அவங்களுடைய சாட்சியை ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி மூலமாக அநேக மக்களுக்கு எடுத்து சொல்ல, இதன் மூலமாக இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி எல்லா மக்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு
7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.